ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். பார்ப்போம். அண்ணன் அவர்கள் பொதுவா என் வாழ்க்கையில யாரையுமே நான் அனுப்பிட்டு பழக்கப்பட்டது என்னை பார்த்து சொல்றோம், நீ யாரையுமே அண்ணன் கூப்பிட்டு பழக்கப்பட்டது இல்லைங்க. இப்ப திடீர்னு அண்ணன் கூப்பிடுறேன். ஏன்னா என்னையோட கூப்பிட்டவர் என்னை அண்ணன் கூப்பிட்டு வேற வழி இல்லாம என்ன செய்ய இப்ப நான் அண்ணன் கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்தோன்னு என் வீட்டுக்காரமாவுக்கு ஒரே ஆச்சரியம். யாரையுமே அண்ணன் கூப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. ஆமாம்மா, என்னை விட வயசான அண்ணன் என்னை அண்ணன் கூப்பிடுறாரு. இப்ப நான் என்ன அப்படின்னு சொல்லி யாரு இன்னொரு பக்கம் அண்ணன் சொன்னாரு, சட்டம் மட்டும்தான் வேலை நினைக்காதீங்க, உள்ளமும். தட்ஸ் நாட் கரெக்ட். நான் ஒரு வாய்ப்பாள வெளித்தோற்றத்துல நல்லவனை போல நான் காணப்படும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் நிற்கும்போது நான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி நான் என்னை நானே இந்த சமூகத்துல நிற்க நான் தகுதி உடையவன். என் வாழ்க்கையில எவ்வளவோ நீ இந்த நன்மையை செய்திருக்கிறேன். இந்த அளவு நான் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. இந்த அளவு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது அவருடைய கிருபை. நான் பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என்னுடைய அறிவினாலோ என்னுடைய திறமையினாலோ நான் பெற்றது. அவருடைய கிருபையினாலே நான் பெற்றது. நான் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது அவருடைய கிருபை. ஆனால் நான் அவருக்கு உண்மையா வாழ்ந்து வந்திருக்கிறேனா என்று கேட்டார், நிச்சயமா அவர் எனக்கு உண்மையாக இருந்திருக்கிறார். என்னுடைய பாவத்தினாலேயே நான் இன்றைக்கு அழிந்து போயிருக்க வேண்டும். பிறருடைய பாவம் கூட என்னை அழித்து போட்டு, ஆனால் நான் தப்பி பிழைத்திருப்பது அவருடைய கிருபையாயிருக்கு. அவருடைய கிருபையாக. அது இந்தியா போன்ற நாடுகளிலே நீங்கள் உங்களுடைய பாவத்தினாலே பாதிக்கப்படுவது ஒரு பக்கம். நீங்கள் யார் என்று தேவனுடைய சமூகத்தில் நின்று உங்களை ஆராய்ந்து பார்த்து சரி பண்ணவில்லை என்றால் உங்களுடைய பாவமே உங்களை அழித்து போட்டுவிடும். ஒருவேளை நான் நல்ல ஊழியக்காரன் மாதிரி நான் நடிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு தான் தெரியும், எனக்கு ஆண்டவருக்கு தெரியும், நான் கைமாக்காரன் தான். இன்னும் சொல்ல போன என் மனைவிக்கு கொஞ்சம் தெரியலாம், இவர் எப்படிப்பட்ட மாய்மாலக்காரன் தெரியும். என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெரியலாம். எந்த ஊழியக்காரன் போய் நீங்க கேளுங்க, மனைவிட்டையோ உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல பேர பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் போய் கேளுங்க, அப்பதான் விஷயம் தெரியும். மனைவி இடத்துல கேளுங்க, பிள்ளைகள் இடத்துல கேளுங்க. உண்மையிலேயே தேவனை நாம் அறியும் போது, தேவனுடைய சமூகத்தில் நம்மை நின்று ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நம்ம உண்மையான நிலை நாம் அறிந்து கொள்ள முடியும். உண்மையான நிலையை அறிந்து நாம் கர்த்தரிடத்திலே வருகிற போதுதான் நாம் அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாத்திரவான்களாக மாறுகிறோம். இல்லைன்னா நாத்திகனுக்கு கிடைக்கிறது போலதான் நமக்கு மழை பெய்யும், நாத்திகனுக்கு கிடைக்கிற போலதான் ஆசீர்வாதம். ஆனால் கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. முதல்ல என்னை பர்சனலா என்னை குறித்து நான் அப்புறம் வரேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். அநேகமான ஒரு சிலருக்கு சொல்லி இருக்கலாம். எம்எஸ்சி முடிச்ச பிறகுதான், 26 வயசுக்கு பிறகுதான் நான் என்னோட வேலையில்லாத வாலிபனாக இருந்தபோது ஒவ்வொரு செலவுக்கும் அப்பாட்ட போய் காசு வைக்க விட்டேன். எங்க அப்பா ஒரு மிடில் ஸ்கூல் மாஸ்டர். நான் 5 பிள்ளைங்க. அவர் ஒரு ஆளுக்கு சம்பாத்தியம் பண்ணார். அந்த காலத்துல வாத்தியார்களுக்கு சம்பளம் கம்மி தான். அப்படிப்பட்ட நிலையில அவருக்கு 3 கட்ட பழக்கம் இருந்துச்சு. எங்க அப்பா லாட்டரி டிக்கெட்டு கட்டுக்கட்டா வாங்குவார். மூக்குமணி போடுற பழக்கம். ஒரு மனிதனுக்கு ஒரு பாவம் இருந்தால் போதும், அவனுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும். 3 பாவம் இருந்துச்சு, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கடனாய குடும்பமா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை கடன் வாங்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, அது ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. நான் எங்கே போல அப்படி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவன் கடன் வாங்குறான்னு அவனுக்கு ஆண்டவனுக்கு தொடர்பு இல்லை. அவனுக்கு ஆண்டவனோட தொடர்பு இல்லை, அதனால கடன் வாங்குறானே.
உண்மையான கிறிஸ்தவன் பயப்படுவான். கடவுளுக்கு ஆண்டவருக்கு எனக்கு இந்த பணம் தேவைப்படுது, ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். எங்க அப்பா நான் இருந்த ஒரு ஊர்ல 13 வருஷம் ஒரு ஊர்ல இருந்து பரமக்குடிக்கு பக்கத்துல எங்க அப்பாவை தான் கூப்பிடுவாங்க. வாத்தியாரை கூப்பிடு முதல் மரியாதைக்கு கூப்பிடுவாங்க. எங்க அப்பா என்ன செய்வார், இடுப்புல பட்டு வேட்டியை கட்டிட்டு மேல வந்து துண்டு போட மாட்டார், உடம்பு ஊரம் பட்டையை போட்டுக்கிட்டு அப்படி கம்பீரமா அப்படி நடந்து போவார். எல்லா பொம்பளைகளும் பார்க்கணுங்கிறது. ஏன்னா அந்த ஒரு பெருமை. எல்லாரும் என்ன வச்சு குளிப்போம், தேங்காய் எண்ணெயில என்ன வச்சு குளிப்போம், அது கம்பல்சரி. எப்ப சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துச்சுதோ அப்ப டாக்டர் பார்த்து சொன்னாரு நீங்க என்ன வச்சு குளிக்க கூடாதுன்னு சொன்ன பிறகு நாங்க நிப்பாட்டணும். அது வரைக்கும் கம்பல்சரியா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நாங்க என்ன வச்சு குளிச்சாகணும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் வீட்டுல இருந்து எடுத்து வந்து என்னை பார்த்து சார் நீங்களா இப்படி இருக்கீங்க அப்படி ஆச்சரியப்படுவாங்க. தேங்காய் எடுத்துட்டு போவோம், படாது தேங்காயை உடைப்போம், சூடத்தை பொருத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு பக்தி முறையில தான் வளர்ந்து கொண்டு இருந்தேன். இப்ப நம்ம மதுரையில இருக்கக்கூடிய நீங்க பெருந்திருவிழா நடக்கிறது மாதிரி அங்க பரமக்குடி பக்கத்துல அந்த சேவெல்லாம் அதே மாதிரி ஒரு பாம்பையோ வீட்டுல தேலையோ பார்த்துட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, வேகம் கண்ணில் அடிக்கடி விஷ பூச்சி தெரியுது, நேரம் 9 வரைக்கும் அங்க வெள்ளியில வந்து பாம்பும் தேனும் செஞ்சு வச்சிருப்போம், அதை வாங்கி உண்டியல்ல போட்டுவா. அப்பதான் நீ உனக்கு இந்த விஷப்பூச்சியை பாம்புவே உன் கண்ணுக்குள்ள கட்டுப்படாது அப்படிம்பாங்க. வேலை முடக்கிட்டு தங்க அந்த வெள்ளியில செஞ்சு ஓட்டுவார். அந்த பிறகு பார்த்தா அதை விட பெரிய பெரிய பாம்பா தெரியும். ஏன்னா பாரம்பரிய பழக்கம். அந்த பக்தி பயத்தினால் வரக்கூடிய பக்தி, பிரயோஜனமற்ற பக்தி. எங்க அப்பா என்ன செய்வார், வீட்டுக்கு வந்தாலும் எக்ஸ்பாஸ்டா தான் செயல்படுவார். நல்ல தகப்பனாக எங்க அப்பா நாங்கள் பார்த்தது கிடையாது. கல்யாணம் பண்ணிருக்க பயங்கர படிச்சாங்களான்னு ஒரு பார்த்ததே கிடையாது. ஆண் என்கின்ற அந்த அந்த மமதை இந்தியர்களுக்கே உள்ளது. அது வீட்டுல அன்புடா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு உங்க மத்தியில நான் வந்து பேசுறேன், அந்த நாட்டுல என்னை வந்து பாத்தீங்கன்னா என் முகம் கடுகடுன்னு இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னா என்ற இருந்த வார்த்தை அன்பு போல வெளிப்படும். ஆனா இவன்கிட்ட போய் பேச எங்களுடைய வீடுகளில நாங்கள் பார்த்தாலும் கோபம், எந்த நேரம் பார்த்தாலும் சண்டைகள். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலையில் தான் ஒரு அப்ளிகேஷன் போன எம்எஸ்சி முடிச்சாச்சு. எப்படியாடி நான் ஒரு ஆள் தான் போயிருக்கேன் 5 பேருக்கு காலேஜுக்கு. என்னை ஒரு ஆளை படிக்க வைக்கிறதுக்கு அவர் திணறிட்டார். ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்னைக்கு 5 ரூபா அந்த கவரு. ஆனா அந்த நாளில 50 பைசா தான். அந்த 50 பைசா எங்க அப்பாட்ட வாங்குறதுக்கு 500 ரூபாய் திட்டு வாங்கணும். காலத்துக்கா இந்த வாழ்க்கை வாழ்றதுன்னு அப்படி நொந்து போய் என்ன ஒரு நண்பர் வந்து என்ன செஞ்சார், நாங்க எப்பயாவது லீவுக்கு என்ன செய்ய அந்த அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல மல்லம்பட்டின்னு எங்க ஊரு. அந்த ஊருக்கு வரும்போது அப்ப என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார், சொசைட்டியில செக்ரட்டரியா இருந்த நண்பர், விஜய் சும்மா தானே இருக்கீங்க, சர்ச்சுக்கு வாங்க. அப்பதான் நினைச்சேன், நம்ம சாமி தான் ஒண்ணும் உதவி செய்யல, எந்த நேரம் பார்த்தாலும் அப்பாட்ட திட்டு வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ பாண்டியன் இங்க மதுரையில இருந்த ஒரு ஊழியக்காரர் வந்து அங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. முதல் பிரசங்கத்தை என்னுடைய வாழ்க்கையில அப்பதான் கேட்கிறேன். என்ன பிரசங்கம் தெரியுமா? வாலிபனே, எனக்கு அப்ப 26 வயசு, உன்னுடைய கண்களிலே பரிசுத்தம் இருக்குதா? பரிசுத்தம் இல்லாதபடி நீ இந்த கோயிலுக்கு இல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் நீ கடவுளை பார்க்க முடியாது. ஒரு இந்து மனுஷனா கோயில்கள் அலைஞ்ச காலங்கள் உண்டு, திருவிழா அலைஞ்ச காலங்கள் உண்டு. மதுரையில நான் படித்தேன் 7வது காலத்துல.
76 to 79 சித்திரை திருவிழாவில் பெரிய கரும்பு வாங்கிக்கிடுவோம், வெட்டுறது கூட இல்லை, ஒரு கூட்டமா போய் எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு போறது. எல்லாரும் யாரு பார்த்தா அந்த குரூப் பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படியே போ வாலிப நாட்கள் பாவத்தில் போய் அன்பானவர்களே, பிரயோஜனம். கிறிஸ்துவை ஒருவன் பரிசுத்தராக அறியவில்லை என்றால், அவன் காலம் கிறிஸ்துவை அறியவில்லையோ அந்த காலங்கள் மூலம் வீணான காலமாய் போய்விடும். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனேதான் நான் உணர்ந்தேன், நான் இப்படிப்பட்ட செய்தி இது வரைக்கும் கேட்டதில்லை. இப்படிப்பட்ட செய்தி அது முடிஞ்ச பிறகு அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருத்தரா பார்க்க வர்றாரு. அந்த சர்ச்சை என்கிட்ட வந்த உடனே என் ஃப்ரெண்ட் என்னை கூட்டு பண்ண சொல்றாரு. என் பேர் விஜயகுமார், இந்து குடும்பத்தை சார்ந்தவர், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அப்ப என்னை பார்த்துட்டு சொல்றாரு, அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை இல்லாத வாலி கூட ஏதோ ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு அவர் சொல்றாரு, தம்பி உங்களை பார்த்தா எம்எஸ்சி படிச்சது மாதிரியே தெரியல, யூ ஆர் சோ சிம்பிள் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்பதான் பைபிள் எடுத்து காமிச்சேன். வாசிங்க பார்ப்போம், மார்க் 7:20-23 வாசிக்க பார்ப்போம். மார்க் 7:20-23 வாசிக்க. மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கவலும் காரிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை கெடுத்து போடும், தீட்டுப்படுத்தும் என்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒவ்வொரு மனிதனுடைய என்னுடைய உங்களுடைய இதயத்திலே நம்முடைய இதயத்திலிருந்து வருகிற பாவத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இது மனிதனுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு அவனை கெடுத்து போடும். என்னைக்காவது நமக்கு அந்த உணர்வு இருந்திருக்கா? பொல்லாத சிந்தனையோடு கூட நான் செய்தேன், இந்த சிந்தனை என்னை அழிச்சு போட்டு தொடர்பு கொள்கிற மற்றவரையும் அழிந்து போட்டு விடுவேன் என்கின்ற அறிவு என்னைக்காவது நமக்கு பட்டிருக்கோமா? இல்லை. ஏன்னா அது நமக்கு பாவமாகவே தெரியாது, அதனுடைய ஆபத்து நமக்கு தெரியாது. 13 வகையான பாவங்களை 2000 ஆண்டு அப்ப நம்முடைய முன்னேற்றம் எவ்வளவு பாதிக்கப்படும்? எவ்வளவு பாவம் நமக்குள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் ஆபத்துக்கு திறந்து விடப்பட்டவர்களாக இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? உங்கள்ட்ட பணம் இருக்கலாம், உங்கள்ட்ட படிப்பு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆனால் நீங்கள் பாதுகாப்பற்றவர்கள். புரிஞ்சுக்கோங்க, பாதுகாப்பற்றவர்கள். எந்த நேரம் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கேரளாவில் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சாங்க. நல்லா பேஷண்ட் வந்த உடனே அந்த விரிவாக்கம் நினைச்சாங்க. உடனே ஒரு இன்ஜினியர் வர சொன்னாங்க. அங்க பிளான் எல்லாம் போட்டாச்சு, ஆஸ்பத்திரி எப்படி இன்னும் பெருசாக்குறது அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகி போச்சு, இந்த லேடி டாக்டருக்கும் மனைவிக்கும் அந்த இன்ஜினியருக்கும் தொடர்பு. கடந்த என்னாச்சு, அந்த டாக்டர் 2 பேருக்குமே இப்படி தொடர்பு வந்த உடனே இந்தியாவை விட்டு என்ன பண்ணாங்க, மலேசியாவில் போய் மலேசியாவில் போய் அங்க போய் இந்த தப்பு அப்படியே தொடரலாம். அங்க போன உடனே இன்ஜினியருக்கு வேலை இல்லை, இந்த லேடி டாக்டர் பணம் கொடுன்னு தொந்தரவு பண்ணியிருக்கான். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, நீ இந்தியாவுக்கு போ, நான் உனக்கு பணம் தரேன். இங்க வந்து தொந்தரவு, இந்தியாவுக்கு நான் வரப்போறேன், நீ வா. நேர லாட்ஜுக்கு வந்தாச்சு. இந்த ஊசி பாரு, ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஊசி, நல்ல பலத்தை கொடுக்குன்னு சொல்லி ஒரு ஊசியை போட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப டிஸ்போஸ் பண்ண முடியல பாடியை. நான் இருந்த லாட்ஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி பாத்ரூம்ல அப்படியே கழுவி விட்டு பாக்குற. அடுத்து ஹோட்டலுக்கு போயாச்சு.
அடுத்த லாட்ஜுக்கு போய் அங்க போய் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி அங்க பாத்ரூம் அடைச்சாச்சு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இருக்கிற மீதி பாடியை மட்டும் தூக்கி சூட்கேஸ்ல போட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு என்ன பண்ணா, நேர கன்னியாகுமரி கடற்கரை கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு போன உடனே ஐயோ அதுக்குள்ள சுமல் அடிக்க ஆரம்பிச்சு. ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறா. நேர பெட்ரோல் பங்குக்கு போனவங்க நேரம் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு, ஐயா இது ஒரு சந்தேகமான ஒரு கேஸ் இருக்குது. அவனுக்கு கடைசியில் என்ன பண்ணாங்க, வந்து பார்த்தா அங்க பாதி டெட் பாடி அப்படியே வெட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. எப்படி நம்ம இந்தியாவில தான் பணம் இருந்தா எல்லாம் வேணாலும் பண்ணுவாங்க. எப்படியோ வெயில வெளியில வந்துட்டான். வெளியில வந்து என்ன பண்ணா, நேரம் மலேசியாவுக்கு போனா 4வது மாடியிலிருந்து டாக்டர் அறிவு இருந்தது, ஆனா சொந்த வாழ்க்கையை காத்து கொள்ளும்படியான அறிவு இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. நம்ம அநேகம் நம்முடைய பிள்ளைகளை என்ன நினைக்கிறோம், நல்லா படி, நல்லா டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள். இயேசுவை எப்படி வேதத்தின் அடிப்படையிலே அவரை அறிவை அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் எப்படி ஏசாமி நாம் அறிந்து கொள்வது? வாசிங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 14 to 16 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 14 to 16. நீங்கள் இனி நடவாமல் உங்களை அழைத்து பரிசுத்த நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் எழுதி இருக்குது. ஆமன்பானம். நான் ஆராதித்த கடவுள்கள் எப்படிப்பட்ட கடவுள்? 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கடவுள்கள். அங்கிருந்து நான் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? அவைகளை நான் என்ன செய்யலாம்? சடங்கால் சார்பாக நான் வளர்க்கலாம். அவற்றிலிருந்து நான் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு பக்தியை நீங்க பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலையோ அந்த பக்தி வீணான பக்தி. பேசிக்கா புரிஞ்சுக்க. ஒரு பக்தியின் மூலமாக நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவில்லை என்றால் அந்த பக்தியை பின்பற்றி பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த அவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு பாவி எளிதாக பரிசுத்தமான வாழ்க்கைகள் வர முடியாது. அப்ப என்ன செய்யணும்? பரிசுத்த வந்து பரிசுத்தத்துக்காக நாம் கற்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவரே நீ பரிசுத்தமாக இருக்கிறீர் சுவாமி, உங்களுடைய சமூகத்தில் நீ பாவியாக எப்படி வந்து நிற்க முடியும்? எனக்காக நீ கல்வாரி சிலுவையில சிந்தி அந்த ரத்தத்தினாலே என்னை கழுவும், பரிசுத்தப்படுத்தும். நீதான் சுவாமி என்னை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லி சமூகத்தில் வந்து நின்று அவர் யார், எனக்காக சிலுவையிலே மரித்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர் யார், அவர் எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்கின்ற அறிவை நாம் சரியாக பெற்றுக்கொள்கிற போதுதான் இந்த பாவ உலகத்திலே, பிசாசின் பிடிகளுள்ள ஒரு உலகத்திலே நாம் பத்திரமாக வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும். இந்த அனுபவம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்வீங்க? சொத்து சம்பாதிச்சு வச்சு பேங்க்ல நிறைய பணத்தை வச்சிருப்பீங்க, சொத்து நிறைய வாங்கி வச்சிருப்பீங்க, ஆனா உங்க பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்க முடியாது. நீங்க எப்படியோ உங்களுடைய திறமையினால நீங்க கஷ்டப்பட்டு உங்க பாவத்தை மூடி மறைத்து கொண்டு நல்லவர்களை போல உங்கள் பிள்ளைகளுக்கு காமிச்சு கொண்டு கூட, உலகத்துக்கு காமிச்சு கொண்டு கூட தப்பித்து விடலாம். ஆனா உங்களுடைய மாய்மானம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படும். தெரியுமா உங்களுக்கு? இங்க இருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர் சுவிட்சர்லாந்து அழைத்தவர் வந்து 6-7 ஃபேக்டரி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர். ஊழியத்துக்கு அண்ணே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டார். அங்க போயிட்டு ஊழியத்துக்கு பணி போகும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, அண்ணே எங்க மாமனாருக்கு கொஞ்சம் ஆண்டவர் பத்தி சொல்லணும், கொஞ்சம் சொல்லுங்க. சரிண்ணே, சரிப்பா நான் சொல்றேன். அவர் மாமனார் 95 வயசுக்கார், தலை கூட
அங்கிள் இயேசுவை அறிஞ்சுக்கிறாங்க. ஏய், உன்னை மாதிரி தரித்திரம் முடிச்ச இந்தியனுக்கு தான் இயேசு தேவை. நான் பணக்காரன், நான் சுவிட்ச் போட்டேன்னா பொண்டாட்டியை காட்டிலும் என் ரோபோட் என்ன செய்யும், போய் அன்பா போய் டீ போட்டு கொண்டு வந்து எனக்கு கொடுக்கும். எனக்கு இயேசு தேவையா? உன்னை மாதிரி தரித்திரம் முடிச்ச இந்தியனுக்கு தான் இயேசு தேவை அப்படின்னு போட்டு இருக்க. எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தை கொடுச்சு அப்படி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அந்த பெரியவரை பார்த்து நேரத்தை தலையே நிக்க முடியல, தலை சாஞ்சிருந்தா 95 வயசாகி போச்சு. அங்கிள் உங்களுக்காக இல்லாட்டா பிள்ளைக்கு ஆவாது நீங்க இயேசுவை அறிந்து கொள்ளணும். அந்த நேரத்துல ஏன் அப்ப சொன்ன தம்பி சரியான இடத்துல நேற்றுதான் என் மகன் ஒரு கடிதம் அறிவித்தார். அப்பா என்னை நல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கிட்டீங்கப்பா, அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனா இயேசு கொடுக்காம விட்டுட்டீங்களப்பா. நான் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணேன். நீங்க கல்யாணம் ரொம்ப நாளா ஓடலப்பா. ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணாலும் ஏன் ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு பியூட கல்யாணம் பண்ணப்பா. அவன் என்னைய நேசிக்கிறது போல என் பணத்தை தான் நேசித்தான். அவனோடையும் வாழ முடியலப்பா. இப்ப 3வது நபரோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவனோடையும் ரொம்ப நாளா வாழ முடியாது போல இருக்குப்பா. இயேசுவோ கொடுக்காம விட்டுட்டீங்களேப்பா. அதே நிலைமை இந்தியாவில் இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஒரு இந்து எப்படி பேசுகிறானோ, ஒரு முஸ்லீம் எப்படி பேசுகிறானோ, அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்காக நல்லபடி நீ டாக்டராக இன்ஜினியராக தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் உங்களுடைய பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகளாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், பாதுகாப்பற்ற பிள்ளைகள். சமீபத்தில் ஒரு பெண்ணுக்கு, ஒரு வாலிப பெண்ணுக்கு ஒரு அந்த குடும்பத்தினர் என்ன சொன்னாங்க, சொந்தக்காரன் அந்த பையன் நல்ல பக்திக்குரிய பையன், சர்ச்சில் எல்லாம் போய் நல்லா மியூசிக் எல்லாம் போடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னான். அவனுடைய பயோடேட்டாவை எடுத்து இந்த வாலிப பெண் என்ன செய்யறா, கம்ப்யூட்டர்ல போய் அவன் கொடுத்த அந்த இதை வச்சு அவன் நேம போட்டு எடுத்து பார்த்தா ஒரு 10 வாலிப பிள்ளைகள் வரிசையா நிக்குது. 2 பிள்ளைகள் மேல தோல்ல கை போட்டு அப்படி போஸ் கொடுத்துருச்சு. அவன் வந்து வாலிப பிள்ளை வந்து சொல்றான் அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த பையனுடைய நிலைமையை பாருங்க, எவ்வளவு அருமையான பையன் அப்படிலாம் சொல்றாங்களே பாருங்கப்பா. இந்த சர்ச்சஸ் என்ன பண்ணுது, பரிசுத்தத்தை குறித்து இந்த சர்ச்சுகள் பிரசங்கம் பண்ணுவதில்லை, மனம் திரும்புவதை குறித்து பிரசங்கம் பண்ணுவதில்லை, வசதியா வாழ்வதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறது. எனக்கு தான் தெரியும், இந்து மனுஷனாக இருந்தும் மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆட்டை போல அழைத்து திரிந்ததனுடைய விளைவு என்னன்னு எனக்கு வாழ்க்கையில வந்து மேய்ப்பன் இல்லாத வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? அப்படி அல்ல, ஒரு நல்ல மேய்ப்பனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவரை அறிகிற அறிவை நீங்கள் சரியாக கொண்டிருந்தீர்களானால் உங்களுக்கு இந்த பாவ உலகத்தில் வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பி பிழைக்க முடியாத கிருபையை அவர் கொடுக்கிறார். இப்ப வாசிக்கப்பட்ட பகுதியை திருப்புங்க பார்ப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு. ஆமா, 2 பேதுரு. தேவனை கர்த்தராகிய இயேசுவையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நீங்கள் நாம் தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவை சரியாக கொண்டிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாவ உலகத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு அவருடைய கிருபை தேவையாயிருக்கிறது. தேவையான நேரத்தில் சரியாக அந்த 2010 2 காலம் வீங்கினவனாக பிள்ளைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தெரு. அங்க இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில போய் அங்க டாக்டரை பார்க்கிறேன். டாக்டர் எல்லாம் பேரெல்லாம் சொல்லலாம், ஆனா அது வேண்டாம், ஏன்னா நீங்க மதுரையில ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்ப அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்து அவர் என்ன செஞ்சாரு, ஒரு டெஸ்ட் எடுத்து பிளட் எடுத்து பார்க்கிறார். எல்லா பிளட் செல்ஸும் இருக்க வேண்டிய அளவு விட குறைவா இருக்கு.
அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பார்க்கிறார், இன்னும் குறைஞ்சிட்டு போகுது இருந்த அளவை விட. அப்ப சொன்னார், சார் நீ பேசாம பெட்ல சேர்ந்து அப்ப என்ன செஞ்சாரு, அங்க ஒரு டாக்டர்ஸ் லேப்னு ஒரு உரையுது, அந்த லேப்ல போய் போன் மேரோ டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துருச்சு. 3 நாளா ரிசல்ட் வர்றதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆஸ்பத்திரியில 3 நாள் ஹீமோகுளோபின் 7 3 நாள் கழிச்ச உடனே நர்சஸ் வரைக்கும் என்னை வித்தியாசமா எல்லாம் பார்த்தாங்க. என் கூட இருந்த நண்பர் அன்னை மாதிரி ஒருத்தர் எப்பவுமே கூட ஒரு ஊழியக்காரர் இருப்பார். அவர் வந்துட்டு நான் அப்பதான் செல்போன் எடுத்து பேசுறேன். திடீர்னு நல்லா என்ன செல்போன் பேசி கேட்டீங்க, எனக்கு ஆச்சரியமா கேட்டு நல்லா தானே இந்த திடீர்னு எப்படி பேசுறாரு அப்படின்னு. உடனே டாக்டர் கூப்பிட்டார், சார் பிளட் ரிலேட்டட் டிசீஸ் வேலூர் சிஎம்சி நீங்க அங்க போயிருக்கீங்க சார். ஒரு காரை முடிச்சு நீ அங்க அனுப்பிட்டாங்க. நேரம் அங்க போய் கேசுவாலிட்டியில் அவசர பிரிவில் அட்மிட் ஆயிருக்கேன். ஒரு நர்ஸ் வந்து என்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு பிளட் கேன்சரை எப்ப திருச்சியில கண்டுபிடிச்சாங்க? நான் அவர்கிட்ட திருப்பி கேட்கிறேன், எனக்கு பிளட் கேன்சர் உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு. என் வீட்டுக்காரங்க பின்னாடி வச்சு அவர்கிட்ட ஒண்ணு கேட்காதீங்க அப்படி இப்படி கையை காட்டுறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, திருச்சி டாக்டர் நமக்கு இப்ப மரண பயமே எனக்கு. நமக்கு நான் இந்த உலகத்துல இந்த உலகத்துல முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வாய்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. கொஞ்ச நேரம் சிஎம்சி டாக்டர் வர பார்த்து என்னை பார்த்துட்டு, சார் திருச்சி டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சதை வச்சு நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டோம். நீங்க மறுபடியும் இங்க போன் வேற கொடுக்கணும், ரிசல்ட் வர்றது 3 நாள் ஆகும், இங்க ரூம் எடுத்து தங்கிங்க அப்படின்னா மறுபடியும் போன் வேற கொடுத்துட்டு நேரம் அங்க போயிட்டு. இப்ப மரண பயத்துல ஜெபக்கணும்னு நினைச்சேன்னா கண்ணில இருந்து கண்ணீர் தான் வருது. என்னால ஜெபம் பண்ண முடியாது. ரூம் விட்டு வெளியில போகும்போது எனக்கு விருப்பம் இல்லை. ரூமுக்குள்ள திடீர்னு அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 Pétரு 2:24. 1 Pétru 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து படைத்திருக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமா, அந்த வசனம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற ஒரு வார்த்தை என்ற இருதயத்துக்குள் வந்தவன் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறது. முடியல, ஜோபடி கண்ணீரா வருது. அப்ப நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை குணமா, உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து அப்படியே சொல்லிக்கிறது. திடீர்னு அதை வச்சு காணா ஒரு பாட்டு பாடு, குணமானே குணமானே இயேசுவின் தழும்புகளால் குணமானே குணமானே டாக்டர் வர சொன்னது டாக்டர் பாசம்னு சொன்னாங்க, சார் உங்களுக்கு பிளட் கேன்சர், உங்களுக்கு வந்திருக்கிறது ஏ பிளாஸ்டிக் அனிமையாது ஒரு தீவிரமான ரத்த சோகம். கேட்டவன அடிவைக்கிறது சில்லுன்னு ஒரு சந்தோஷம். அடிவைக்கணும், அதுக்கேற்றபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல நிறைய விஷயம். நீங்கள் கிறிஸ்தவனாக விசுவாசங்களை தொட மாட்டான். நீங்க இந்த மாதிரி ஊழியம் பண்ணக்கூடிய ஆளா இருப்பீங்கன்னா அவன் எப்படா வந்து மாட்டுவாங்க, இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். போய் டாக்டர் போய் என்ன செய்யறாரு, ஸ்பிக்மோமீட்டரை வச்சு பிரஷர் எடுக்க போற மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது.
அவர் சொல்றாரு, சார் இப்பதான் பார்த்தேன் சார் அப்படி. மறுபடியும் முயற்சி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டார். சார் காலையில ஒரு மாத்திரை, இந்த நைட் ஒரு மாத்திரை, ஒரு 15 நாளைக்கு சாப்பிடு சார், போய் திருச்சிக்கு போங்க, திருப்பி 15 நாள் கழிச்சு வாங்க சார், அப்புறம் என்னன்னு பார்ப்போம். நான் எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால, ஏன்னா ஹீமோகுளோபின் லெவல் 7க்கு மேல கீழே குறைகிறதுனால என்னால் நிக்க கூட முடியல. என் வீட்டுக்கார அம்மாட்ட சொன்னேன், ஏமா நீ போய் மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு ஒரு உலகம் எங்க போனாலும் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இப்படி மருந்து இப்படி அள்ளிட்டு வரலாம். ஏய் இது என்னது டப்பாவா என்னன்னு தெரியலங்க. டாக்டர் அங்கதான் மெடிக்கல்ல தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்யறேன், சேர்ந்து போய் திருச்சிக்கு வந்து காலையில ஒரு டேப்லெட், சாயந்தரம் ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்டு 15 நாள் கழிச்சு போறேன். அப்படியே அங்க போயினா அந்த பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பெரிய லைன் உட்காந்துருக்கும். அந்த லைன்ல உட்காந்துட்டு இருக்கேன். கிறிஸ்துவ உலகத்திலேயே ஒரு அம்மா செல்லப்பான்னு ஒரு பேராசிரியருடைய மனைவி நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்க. இந்த செல்லப்பான அதுக்கு முன்னாடி பேர மறந்துட்டு அந்த ஆண்டியினுடைய பேர், அவங்க போன் கேன்சர் இறந்துட்டாங்க. அவங்க இந்த போன் கேன்சருக்காக நான் அவரை பார்த்து என்ன அங்கிள் எதுக்காக ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மயங்கிட்டு வந்து அவசரமா தூக்கி கொண்டு போய் எனக்கு அப்பதான் பிளட் ஏற்றுறாங்க. பிளட் ஏற்றும் போதுதான் அப்ப டாக்டர் 100 வாலிக்கு பையனுக்கு சொல்றாரு, தம்பி ஹீமோகுளோபின் 7 விட குறைஞ்சிச்சுன்னா பிளட் ஏத்தாம நீ வரக்கூடாது. எனக்கு யாரும் சொல்லாது. நான் பாட்டு சரி இது ஒரு சோதனை. இது முடிஞ்ச உடனே காலையில 5 மாத்திரை, நைட் 5 மாத்திரை சாப்பிட்டீங்களா? எழுதிருக்கு எவ்வளவு? 1 இல்லையா சார்? நீங்க 1 தானே எழுதிருக்கீங்க. இல்ல சார் 10 மில்லிகிராம் எழுதுனேன். அங்க மெடிக்கல்ல 2 மில்லிகிராம் தான் இருந்திருக்கு. 2 மில்லிகிராம் தான் இருந்திருக்கு. நீங்க காலையில 5 நைட் 5 அது 5 மாத்திரை சாப்பிட வேண்டிய இடத்துல 1 மாத்திரை சாப்பிட்டா அத ஒண்ணு பண்ண முடியல. ஆனா நல்லா கவனிங்க, தேவனுடைய கிருபையை நாம் மறுபடியும் அவரை தேடுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஏசாமி நீங்க ரட்சகராக, பாவங்களை இங்கு விடுவிக்கிறவராக நீங்கள் அவருக்கு பயந்து வாழ்கிற போது பிசாசானவன் எவ்வளவு விரோதமாக வந்தாலும் சரி. அதே நேரத்தில் எங்க ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணா தெரியுமா? சொல்லிட்டார், இனிமே விஜயகுமார் வரமாட்டாங்க. பிசாசு எப்படி எங்க போனாலும் நம்மளை பிசாசு அப்படி ஒடுக்க பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் கூட இருந்து கொடுக்க வேண்டிய சிகிச்சை ஏடிஜின்னு ஒரு இன்ஜெக்ஷன் அந்த நேரத்துல 2010 சொல்றேன், 80,000 ரூபாய் 3 இன்ஜெக்ஷன். அது ஹார்ஸ்ல இருந்தும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டது. என் முடி இப்ப மில்கி ஒயிட்ல இருக்கு. எல்லாரும் பார்த்து அரவிந்த் இருக்கக்கூடிய அந்த ஐ டாக்டர் கூட டாக்டர் ஜார்ஜ் பால் சொல்லுவார், இந்த வயசுல இப்படி வெள்ளையா அப்படின்னு அவர். அது ஆன்டி தைமோசைட் குளோபுலினுடைய சைடு எஃபெக்ட். 1 வாரத்துக்கு ஒரு எனக்கு நகத்துல வெட்டியாகும், சீக்கிரமா வளரும் முடியும் நகை. அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மெடிசனுடைய சைடு எஃபெக்ட் அது ஒரு மாதிரி இருக்கும். அதை இப்படிலாம் இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகமான பிறகு 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மாசத்துக்கு ஒரு வாங்க, அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு வாங்க, அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு வாங்கன்னு சொன்னேன். 2018 போறேன். 10ல் ஆரம்பிச்சு 2018 போறேன். அப்ப டாக்டர் கேட்கிறேன், சார் உங்களுக்கு எப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு? 2010 சார். சீட்ல உட்கார்ந்து எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு கை கொடுத்துட்டு, சார் இந்த வியாதி 5 வராதுங்க. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 2018 டாக்டர் சொன்னேன். இன்னும் கூட 8 வருஷம் ஆயிடுச்சு.
என் வீட்டுக்காரர் எப்படி ஜெபம் ஆண்டவரே அவருக்கு ஒரு 15 வருஷத்துக்கு கொடுத்து நான் போன ரெடியா பரலோகத்துக்கு போறதுக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா பைபிள்ல போட்டிருக்கு எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கொடுத்தாரு, அதை வச்சுட்டே 15 வருஷம் அப்படி மிஞ்சி நம்ம ஜெபம் பண்றதுக்கு நமக்கு அந்த விசுவாசமோ அந்த இது வரப்போறது இல்லை. ஆண்டவர் அதே மேல நம்மை வந்து ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்க விரும்புகிறார். செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன, அவருக்கு பிரியமா இந்த உலக பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் வரும். இயேசுவை அறிகிற அறிவினாலே நீங்கள் அவருடைய கிருபையை பெற்று ஜெயம் கொண்ட மக்களாக வாழ முடியும். அடுத்த அதே வசனம் என்ன சொல்லுவாங்க, இன்னொன்னு என்ன கிடைக்குமா? அடுத்து கிருபையும் சமாதானம். சமாதானமா எப்படி? நல்ல எந்த வியாதியும் இல்லை, உடனே என்ன செய்வான், ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு சமாதானம். அது ஆண்டவர் கொடுத்த சமாதானம் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஆண்டவர் கொடுத்த சமாதானம் தெரியுமா? பிரச்சனைகளின் மத்தியில, பாடுகளின் மத்தியில நீங்கள் அவருடைய சமாதானத்தை கொண்டு இருப்பாரு. இது எல்லாருமே இருக்கலாம். ஒரு நாட்டிகள் கூட சரீரத்துல வியாதி இல்லப்பா, சொத்து நல்லா இருக்கு, நீங்க போய் வீரமணிட்டு போய் கேளுங்க, யாரோ சொத்து சம்பாதிச்சுட்டு போயிட்டா, பெரியார் சம்பாதிச்சுட்டு போனாரு, நீங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லையா அப்படிங்கிற அது சமாதானமா? பாடுகளின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே நீங்கள் தேவனை அறிந்திருப்பீர்களானால் அந்த நேரத்தில் கிடைக்கூடிய சமாதானம் தெரியுமா? ஒரு ஊழியக்காரரை தன்னுடைய மனைவியை கூப்பிட்ட, மார்ச் 21ஆம் தேதி நான் கத்தகத்துல போயிருந்தேன், நீ என்ன செய்யணும், பிள்ளைகளோட ஆண்டுக்கு நீ உண்மையா இருக்கணும், தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யணும். ஆண்டவர் சொல்றாருமா இல்லைங்க, மார்ச் 21ஆம் தேதி எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு, எனக்கு சத்தியம் பண்ணிக்கணும், கர்த்தருக்காக நான் தொடர்ந்து ஊழியம் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி. உடனே 3 பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த அம்மா எனக்கு சத்தியம் பண்ணி. கரெக்டா என்னாச்சு, வேலைக்கு போனேன், போன இடத்துல அது ஆண்டவர் வெளிப்படுத்தல, மறித்து போனான். 1 வாரம் கழிச்சு இவன் மறித்து போனான், சொன்ன மாதிரியே 21ஆம் தேதி மறித்து போனான். இப்ப இவங்களை வழிநடத்துற ஊழியக்காரன் இந்த அடக்கத்துக்கு போறான், சோகத்தோட போறான். 1 வாரத்துக்கு முன்னாடி தான் மூத்த பையன் இறந்து போனான், இப்ப அந்த ஊழியக்காரர் சொன்ன மாதிரியே இறந்து போயிட்டாரு. இந்த சகோதரி என்ன ஆண்டவரே இப்படி நடந்து போச்சு, நான் எப்படி என்ன சொல்லுவேன், என்ன சொல்லி நான் ஆறுதல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஒருக்குள்ள ஒரு நடக்கிற அந்த போராட்டத்துல போராடி போராடி போயிட்டு அங்க போனா அந்த சகோதரி மயங்கி கிடக்குற, இவருடைய மனைவி அந்த மயங்கி கிடக்கிற சகோதரியை கொஞ்ச நேரம் அப்படியே அரவணைச்சிட்டு இருந்து அடக்கம் பண்ண வேண்டியதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு தன்னுடைய இடத்துக்கு வந்தார். வந்து ஒரு நாள் இவருடைய செக்ரட்டரி பிள்ளைகளோட ஒருத்தர் இறந்து போயிட்டான், 3 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டான், 2 பிள்ளைகளோட உங்களை பார்க்க வர்றாங்க. பயங்கரமான ஒரு வேதனை. ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு நான் என்ன ஆறுதல் வார்த்தை சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் ஆண்டவர்? ஒரே வருடத்துல மூத்த பையனையும் ஒரே வருடம் கணவனை இழந்து தவிக்கிற இந்த குடும்பம் என்று இவர் போராடிக்கிட்டு இருக்கார் ஆண்டவரோடு. அந்த சகோதரி உள்ள வந்தாங்க, 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, அதே ஒரு தீர்க்கதரிசியாகிய கணவனை எனக்கு நீங்க பார்த்து கொடுத்தீங்களே, அதற்காக நான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தூக்கி வாய்ப்பு என்னமா சொல்றேன், இவர் அதிர்ச்சியோட கேட்கிறேன், என்னமா சொல்றேன்? ஆமணி நவம்பர்லயே சொல்லிட்டாரு, மார்ச் 2ஆம் தேதி நீ ஆண்டவர் எடுத்துட்டு வருவார், நீ என் பிள்ளைகளை உண்மையா சொல்லிட்டார், என்னை சத்தியம் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எனக்கு கணவனா பார்த்து கொடுத்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
நீங்களும் நானுமாக இப்படிப்பட்ட ஒரு இழப்பை சந்திப்போமானால் சொல்லுங்க பாப்போம். உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அப்பதான் தெரியும் நீங்க யாருன்னு. எல்லாம் சொகுசா நல்லா இருந்துச்சுன்னா ஆகா ஆண்டவர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், வச்சார். பாடுகளின் மத்தியில நீங்கள் கர்த்தர் மேல யோபினுடைய மனைவியை போல சமைச்சிட்டு போ, செத்து போ அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு தான் நம்ம விசுவாசம் இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. எஃப்எம்பியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த ஃப்ரெட்ரிக் ஜோசுவாவுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. பேட்ரிக் ஜோசுவா அப்ப அவர் என்ன சொல்வார்? அவருடைய வாழ்க்கையில ஒரே வருஷத்துல தன்னுடைய மனைவியை கேன்சர்ல பறி கொடுத்தார். தன்னுடைய மூத்த பையனை காலாசார் என்கின்ற ஒரு அங்கு போய் மறித்து போனோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே வருஷத்துல. அதே சமயத்துல இவருக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 27 வயசு வாலிப பெண்ணை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவளால தாங்க முடியல. ஐயோ வாலிப பிள்ளை, நம்முடைய வாலிப பிள்ளை 27 வயசுல செத்து போச்சு, தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் நேரு போயாச்சு. ஏன் வாலிப பிள்ளை ஒரு பிள்ளை இறந்து போனதே என்னால தாங்க முடியலையே. நீங்க எப்படி ஒரு வருஷத்துல 2 பேரை இறக்க கொடுத்துட்டு இருக்கீங்க? எப்படி உங்களால முடியுது? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமா, இப்படிப்பட்ட நேரத்துல என்ன செய்ய தெரியுமா? இன்னும் இதுவரைக்கும் செய்ததை காட்டிலும் இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதில், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில் தீவிரமாக இறங்க வேண்டும். அப்போதுதான் இந்த சோகத்தை, இந்த இழப்பை நாம் சரி கட்ட முடியும். இழப்பு வராம சொல்ல நினைக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் நீங்க வாலி வயசுல இருப்பீங்களா? இந்த வயது இருக்கா? இதுக்கு மேல என்ன ஆகுது? வந்தவங்க எல்லாம் இங்கே செஞ்சுட்டா என்ன ஆகுது? உங்க பிள்ளைகளுக்கா இடம் வேணாமா? நம்ம எல்லாருக்கும் ஆசைதான் இங்க வந்து எல்லாரும் வாலிபனாக இருக்கணும்னு ஆசைதான். ஆனா ஆண்டவர் வைக்கலையே. வரணும், கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அப்ப இடத்துக்கு யார்கிட்ட வந்து சேர்ந்து ஆண்டவருடைய திட்டம். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை படைத்தது எப்படி படைத்தார்? அவருடைய சாயலாக படைத்தார். பாவத்தினாலே அவருடைய சாயலை நாம் இழந்தோம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு நம்மை மீண்டும் அவருடைய சாயலுக்கு கொண்டு வந்து அவரோடு கூட என்றென்றைக்கு நம்மை ஜீவிக்கும்படியாகத்தான் அந்த காரியத்தை சிலுவையில செய்து முடியும். ஆனா நம்முடைய நோக்கம் எல்லாம் கீழான நோக்கம், இம்மைக்கான நோக்கமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இம்மைக்காக. ஆண்டவரே உங்களுடைய, நான் அடிக்கடி ஜெபவரே என்னுடைய சுவாபம் உங்களுடைய சாயலுக்கு ஏற்றபடி இல்லை, நீ விரும்புகிற வண்ணமாக நான் இல்லை, நீ விரும்புகிற வண்ணமாக என்னை மாற்று. பரலோகத்துல ஒரே ஒரு நிகழ்ச்சியில் சந்தோஷத்தை கொடுக்கும். என்னது? ஒரே ஒரு காரியம் தான் பரலோகத்துல சந்தோஷத்தை. வேற எதுவும் மனத்திற்கு ஒரே காரியம் நிமித்தம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லுவோம், தம்பி இயேசு ஆச்சு. இயேசு அறியாத ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் பலவித பாவங்கள் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு பாவத்தோடு வாழ்ந்தவன். எந்த நேரம் பார்த்தாலும் சினிமா பாட்டு தான் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நாட்கள்ல சிலோன் ரேடியோ தான். காலையில 5 மணிக்கு வணக்கம்னு ஆரம்பிச்சாலும் ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்த சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா அப்ப வாலிபு நாட்கள் டிக்கெட் ப்ரோக்ராம் எப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லிருக்கு. இப்ப ஏசாமி அறிஞ்சதுனால சினிமா தியேட்டர் பக்கமே போகாம இருக்கு. எனக்கு 30 வருஷத்துக்கு மேல, 36 வருஷத்துக்கு மேல ஆச்சு சினிமா தியேட்டர் பக்கமே போனது. ஏன்னா நீங்க அங்க போய் 2.5 மணி நேரம் அந்த படத்தை பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஓடுகிற அசிங்கமான சீன் தான். கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க. ஒரு தப்பு செய்யும் போது ஐயோ ஆண்டவரே சிந்தனை சரியில்லை இதை பார்த்ததுனால. செல்போனை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துறீங்க சொல்லுங்க பார்த்து. ஜாக்கிரதையா பயன்படுத்துறீங்களா? மனசாட்சி உங்களுக்குன்னா உங்களுக்கு தெரியும். நீ எந்த அளவுக்கு ராத்திரி பூரா செல்போனை வச்சுட்டு அசிங்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மனைவியை ஏமாத்திட்டு, கணவனை ஏமாத்திட்டு, பிள்ளைகளை ஏமாத்திட்டு, பிள்ளைகளை ஏமாத்தினா நடத்திட்டு இருக்கீங்க. பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்க வெளிப்படும் தெரியுமா? சொன்னால் நீங்கள் சாட்சியை தொலைத்து விட்டீர்கள்.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் பரிசுத்தத்துக்காக வாஞ்சித்தீங்க. ஆண்டவரே, நீ எதிர்பார்க்கல பரிசுத்தம் இல்லை சுவாமி, நான் பரிசுத்தமா வாழ என்னை மன்னி. அப்ப உங்களை திருத்துவீங்க, உங்களை திருத்தி நீங்க சரி பண்ணுவீங்க. அங்க அந்த அந்த சகோதரிக்கு கை குழந்தை போய் முதல்ல போய் என்ன பண்ணிட்டாங்க, ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, அண்ணே உங்களுக்கு நான் சாப்பாடு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றேன், நீங்க உங்க ரூம்ல போய் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இந்த சகோதரி போயிட்டாங்க. போன இடம் பார்த்து இந்த கை குழந்தை அழ ஆரம்பிச்சு. அழ ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சினிமா பாட்டு பாடி அதுக்கு தாளாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பிரதர் இந்த டீம் சொல்ற இந்த புள்ள அழுதாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டு நேர தந்து ரூம்குள்ள போய் ஆண்டோடைய சமூகத்துல போய் கண்ணீர் விட்டார். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தார், என் வாயில இந்த சினிமா பாட்டு வரும் சாமி, அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கண்ணீர் விட்டு அழுது அதை மேற்கொண்டார். நீங்கள் நானுமாக நம்மளுக்காவது ஜாக்கிரதையா இருந்திருக்கோமா? பிள்ளைகள் அடங்க மாட்டேங்கிறாங்க எதுக்காவது ஏன் அடங்க மாட்டேங்கிறான்னு அதை ஆராய்ஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்டிருக்கீங்களா? ஏன் ஆண்டவர் என் பிள்ளைகள் எதுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க? நீங்க கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய சாட்சி சரியாக இருக்குமானால் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியில உங்களை ஆராய்ச்சி பாருங்க. ஒரு ஊழியக்காரர் அப்ப மனைவி வந்து சொல்றாங்க, எங்க நம்முடைய மகளிருடைய கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, நான் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப ஜெபத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்புறம் சத்தியவசன புஸ்தகத்தை அந்த மாதிரி புஸ்தகங்கள் இந்த மாதிரி புஸ்தகங்கள் ஒரு அந்த தேதிக்குள்ளதை வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுவோம். யார் சின்ன வயசோ அவங்க முதல்ல அப்படியே படிப்படியா வயசாக கடைசியில இந்த ஊழியம் பண்ணக்கூடிய சகோதரன் கடைசியா ஜெபம் பண்ணும்போது ஒரு அறியாமலே கண்ணீரும் காண்கிறார். ஆண்டவரே, என் வாலிப பிள்ளையின் மீது உலகத்தின் கொண்டு போய்விட வேண்டாமா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இந்த வாலிப பிள்ளை என்ன பண்ண, ஒரு சின்ன சீட்டு போனாங்க. அதை பார்க்கிற, அப்பா உங்க கண்ணீரான ஜெபம் என்னை மாத்திருச்சுப்பா. பக்கத்து வீட்டு பையனோட 10th எக்ஸாமினேஷன் டைம்ல நான் 2 தடவை பைக்ல போயிருக்கேன். தாயாக தகப்பனாக உங்களுடைய பிள்ளைகளை ஜெபத்துல காத்திருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாரு. நீங்கள் மனம் திரும்பியிருப்பீர்களானால் உங்களுடைய பாவத்துக்காக, ஆண்டவருக்கு உண்மையில்லாத காரியத்துக்காக நீங்கள் மனம் திரும்பியிருப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபத்திலே பாதுகாப்பீர்கள். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னா வயசு கோளாறு இது போக சரியாயிடும். இன்னும் சொல்ல போனா கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும். கடைசியில கல்யாணம் பண்ணி வச்சு ராத்திரி பூரா சண்டை பண்ண தெரியும். அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில சமாதானம் 75% டைவர்ஸ் கேஸ் யாருன்னு கிறிஸ்டியன்ஸ் தான் தெரியுமா உங்களுக்கு? 75% டைவர்ஸ் கேஸ் யார்? கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து வருகிறது. ஏன் வருது? கர்த்தரோடு சரியான உறவு இல்லை. ஆனா கோயிலுக்கு போறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்டிருக்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை. எங்க 2வது பேதுரு 1:3 வாசிச்சு. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவனுக்கும் வேண்டிய யாவற்றையும் அறிவினாலே. ஒருவேளை
சகோதரனை நம்ம அண்ணனோ ஆல்பர்ட் அண்ணனோ அல்லது சகோதரன் மாதவராஜோ யாரோ இங்க இருக்கிற சகோதரிகளை கூப்பிடுறதாக நீங்க நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா உண்மையிலே இந்த அழைப்பு தேவனிடத்தில் வந்த இந்த அழைப்பு என்று உணர்வோடு கூட நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்து எப்பவுமே உங்களை இந்த மாதிரி கூட்டங்களிலே வருகிற போது இது தேவனுடைய அழைப்பு வேண்டும். கூட நீங்கள் வருகிற போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீர்கள், தேவனுடைய கிருபையை பார்ப்பீர்கள், தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அறிந்தவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கு என்ன வேணும்? நான் வேலை இல்லாத வாலிபனா தான் இந்த கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள வந்தேன். எங்க அப்பா அம்மாவுடைய தொந்தரவு தாங்க முடியும். சாப்பிட நேரமெல்லாம் மாதிரியும் நான் போகாத மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் நான் இந்த கிறிஸ்தவ உலகம் என்ன ஆண்டு எதிர்காலம் ஒரு இருட்டா தெரியும். நான் என்ன செய்ய அந்த நாட்களில் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எடுத்திருந்தா உடனடியாக வேலை கிடைச்சு, ஜுவாலஜி வேலை எடுத்து படிச்சுட்டேன். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட அந்த நிலையில போகும்போது எனக்கு 32 வயசு ஆச்சு. நான் போன சபையில 23 PhDs அவர் உருவாக்கியிருக்கார். கனடா டொரண்டோ யூனிவர்சிட்டியில போய் டாக்டர் பட்டம் வாங்கினார். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க 91 வயசுல இறந்துட்டாரு. அவர் சொல்வார், அப்படி தனியா போ, ஒரு அப்பாட்ட பேசுறது போல ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவரோட பேசுவார். நீ கடந்த காலத்தில் எனக்கு இது நம்பிக்கை ஆண்டவராது பேசுறது கதவு இருக்கிறாங்க. ஏன்னா நானும் விக்கிரத்தை பின்பற்றினாலே படாது தேங்காயை உடைச்சிட்டு விளக்கு பொருத்திட்டு வருவேன். அந்த சாமியும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை, நானும் ஒன்றும் சொல்ல, எனக்கு கவலை இருக்கு ஆனாலும் சொல்ல மாட்டேன். நான் பாட்டுக்கு போவே வருவேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு, 23 PhDs உருவாக்குனவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், நெட்ல போய் டாக்டர் S.V. ஜோபன் போட்டீங்கன்னா அவரும் அவருடைய 23 அப்படியே பக்கமா அவருடைய மாணவர்கள் எல்லாம் பேராசிரியர்களா இருக்காங்க. அமெரிக்கன் கல்லூரியில போய் சாயந்தரம் என்ன செய்வார் தெரியுமா? அவரு எந்த பெருமையும் இல்லாம ஒரு பாயை எடுத்து ஒரு மரத்துக்கு கீழே போட்டு அவர் வாட்டுக்கு முழங்கால் போட்டு ரெடியா இருப்பார். அவரு கீழே அவர் வாட்டுக்கு என்ன செய்வார், ஒரு முழங்கால் அந்த மரத்துக்கு கீழே பாயை பிரிச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுவோட காத்துட்டு. ஆனா இந்த பேராசிரியர்கள் வரும்போது ஒரு சயின்டிஸ்டா இருந்து இந்த வானத்தை வாங்குறீங்க என்ன அடிச்சுட்டு போவாங்க. அதை பத்தி அக்கறையே பட மாட்டார். டாக்டர் மூவா கவர்னரா வைஸ் சான்சலரா இருந்தப்போ என்ன செய்வார், இவர் பசங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார் என்பதற்காக இவருடைய டிபார்ட்மெண்ட் சார்பா என்ன பேப்பர் கொடுத்தாலும் சரி அவர் கையை பிடிச்சு கையெழுத்து போட வைக்கிறார். அப்படியே அவமானப்படுத்துங்க. நம்மள மாதிரி ஆளுகளை சரியா மனம் திரும்பாதாலும் கொந்தளிப்போம். ஒரு கட்சியுடியா இருக்கேன், இனி உட்கார உடனே அப்படின்னு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, இந்த அவமானத்தின் மத்தியில எதிர்ப்பு பண்ணுறேன் ஆண்டவரே அவர் கையை பிடிச்சு கையெழுத்து போட. அப்படித்தான் நாமே கிறிஸ்துவனுடைய ஆண்களை பார்த்தீங்கன்னா எங்க அப்பாட்டுகளும் பெருமை ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவற்றை வளர்ந்ததுனால எனக்கு பெருமை இருக்கும். நான் MSc படிச்சிருக்கேன், வேலை இல்லாத வெங்கம் பையன் தான். BSc படிச்சுட்டு பேச மாட்டேன். நான் BSc படிச்சிருக்கேன், அவன் BSc படிச்சிருக்கேன், பேசுறதா. ஆனா இவங்கள்ட்ட பார்த்தா அந்த BSc மேனேஜரா இருந்தாங்க, இன்னைக்கு சேலத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கார் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். கூட்டு பொம்பளைகள் வந்தா கூட உட்கார்ந்து கூட்ட பெண்கள் இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய கண்டக்டர் டிரைவர் அவர் கிட்ட போய் நிக்க பயப்படுவான். ஆனா அவர் என்ன செய்வார், சாதாரண ஒரு லேடிட்ட போய் கூட்ட பெண்கள் இடத்துல போய், என்னமா உன்னை உன் பையன் நல்லா கவனிக்கிறானாமா, மாசத்துக்கு காசு கொடுக்குறானா, அந்த அன்பை பேசுற காரியம் எனக்கு
இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காகவே என்ன செய்வேன், மற்றதுக்கெல்லாம் கீழ்படுகிறதா இல்லையோ, இவங்க அன்பா இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட கேரக்டர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்வேன், சர்ச்சுக்கு போவேன், கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, தம்பி சினிமா தேட்டருக்குலாம் போகக்கூடாது, நேரம் சினிமா தேட்டர் தான் பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே போறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கீழ்படி. அடிச்சு உதைச்சு சிக்ஷையை கொடுத்து அவளை அப்படியே கெட்டு போக விட மாட்டேன். போட வேண்டிய இடத்துல அடி போட்டு என்ன போனது. அதனால நின்றுட்டு இருக்கேன் நான். இல்லைன்னா ஏதாவது சினிமா தேட்டர்ல இருந்திருப்பேன், இல்லைன்னா வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டுல டிவி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என் பிள்ளைகிட்ட ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு என் பிள்ளைகிட்ட கேட்கறேன், அப்பா ரிட்டையர்ட் ஆகிக்க நியூஸ் ஆகுது பார்த்துக்கிட்டு டிவி வாங்கிட்டுமாடான்னு. என் பிள்ளைகளையும் வளர்த்துட்டேன். மேரேஜ் ஆச்சு. அந்த அந்த ஊழியக்காரர் தான் என்ன பண்ணாரு, தம்பி உனக்கு 32 வயசு ஆகி போச்சு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், ஆண்டர் எப்ப வேலை கொடுக்குறாரு கொடுக்கட்டும். நான் இப்ப ஜவாதி ஹில்ஸ்ல வந்து 500 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்க்கிறேன், ஒரு ஆர்சி இன்ஸ்டிடியூஷன்ல. அந்த வேலை பெர்மனன்ட் ஆகுங்கிற எதிர்பார்ப்போடு. அப்ப நான் என்ன செய்றேன், எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், அப்பா சர்ச்சில் ஐயா எனக்கு 32 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணி அந்த வெங்கம்பயிலுக்கு எதுக்குடா கல்யாணம் யாராப்பா? அப்ப நான் சொன்னேன், சரிப்பா கல்யாண பத்திரிக்கை வந்து சேர்ந்துருக்கேன்னு. அப்புறம் நேரம் என்ன பண்ணேன், ஐயாட்ட வந்து சொன்னேன், எங்க அப்பா இப்படி சொல்றாரு, எப்படியாவது அவர் பேசி நீங்க சமாதானப்படுத்து. உடனே இவர் என்ன பண்ணார், மேனேஜரா இருந்தவர், பிஆர்சி மேனேஜர் பஸ்ஸையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த டிரைவர்ஸுக்குள்ள பஸ்ஸையும் எடுத்துட்டு நேரம் எங்க அப்பாட்ட போய், எனக்கு கல்யாணம் அந்த வெங்கம்பயிலுக்கு எங்க கல்யாணம் தெரியுமா, அமெரிக்கன் காலேஜ் ஆடிட்டோரியம். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, என்ன சொல்றது, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாம் கிராமம், ஆனா இன்னைக்கு திருச்சியில இருக்கேன். நானே ஆச்சரியப்படுவேன், எப்படி திருச்சிக்கு வந்தேன், என்னை வழிநடத்துல அந்த ஊழியக்கார ஆச்சரியப்படுவார், தம்பி தமிழ்நாடு கூட சுத்தி தெரிஞ்சு இப்ப திருச்சியில உட்காந்துருக்கேன், அவர் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா எனக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியது, நான் தான் செகண்ட் ஜவாதி ஹில்ஸ்ல, எனக்கு கொடுக்காம என்னுடைய ஜூனியர் பிடிச்சிட்டாங்க. எனக்கு ஆத்திரம் வருது. இன்னும் சில பேர் கிடைக்காத என்ன தூண்டுறாங்க, சார் நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க, உங்க பின்னாடி நான் வந்தேன். ஆனா நான் ஒரு கிறிஸ்தவனா கோர்ட்டுக்கு போக முடியாது தெரியுமா உங்களுக்கு, நான் கிறிஸ்தவனா கோர்ட்டுக்கு போக முடியாது. கிறிஸ்தவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. நான் போய் அரசியல்வாதிகிட்ட பெட்டிஷன் கொடுக்க முடியாது. நான் கஷ்டம், நான் என்ன செய்யணும், ஆண்டோடைய சமூகத்தில் இந்த பாடுகள் இருக்கு, நான் என்ன செய்யணும்? அரசியல்வாதிகிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தீங்க, அரசியல்வாதி என்கிட்ட வந்து ஒரு இல்லீகல் ஃபேவருக்காக வந்து நின்னாலும் அவனு செஞ்சு கொடுக்கணுமே. இன்னைக்கு அநேக ஊழியர் கூட்டம் சமையா போய் பெட்டிஷன் கொடுக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆளுங்க எங்க விசுவாசத்தை தொலைச்சு கட்டுட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இல்லப்பா ஒரு கிறிஸ்தவன் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஈஸியா வரல, தரன்னு நோக்கி ஒட்டிச்சு இழுத்துட்டு வந்தது மாதிரி இழுத்து கொண்டு திருச்சியில வச்சிருக்காரு. நானா இருந்தாலும் அந்த காட்டுக்குள்ளதான் இருந்திருப்பேன். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் அந்த பஸ்ஸே வரும் அந்த காட்டுக்குள்ள. இப்ப நான் 24 மணி நேரம் நினைக்கலாம் என் வீட்டுக்கு போனேன். ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்ப ஆசீர்வதிக்கிறார், அவருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்கிறவர். என்னை ஒத்தாதிட்டாங்கிறதுக்காக நான் போய் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு அலைஞ்சேன்னு சொன்னா ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை. என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், ஏற்கனவே 1 அடி 2 அடி அகலத்துல 54 அடி நீளத்துல இடத்தையும் பிடிச்சிட்டான். நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றேன், என்ன ஆண்டவரே இடத்த பிடிச்சிட்டானே, என்ன கோர்ட்டுக்கு போட்டுமா வேண்டானேன்னு சொல்றாரு. ஆத்திரம் தான் வருது, ராத்திரி போல தூங்கத்தான் முடியல. என்ன ஆண்டவரே பக்கத்துல இருக்கா, கண்ணுக்கு தெரிய அடிச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு டெக்னிக்கா என்ன பண்றான், சோறு காம்பவுண்ட் சோறு எழுப்பாம தகவத்து போட்டு முடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக வாத்தியார் சத்தம் போடுவாரு, அன்னைக்கு ஆளுநர் பஞ்சாயத்து வைப்பாரு, அப்ப இடத்த கொடுத்துலாம் நினைச்சிருப்பான்னு போல இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சரி ஆண்டவரே நீ சொல்லிட்டு போகக்கூடாது, இப்போ ஒரு ரூமர் வருது, அந்த வீட்டை விற்க போறாங்க, ஏற்கனவே அவட்ட சொல்லிட்டேன், நீ வீடை வித்து எனக்கு தனியா விற்கணும்னு இருக்கேன். வீடு வித்தீங்கன்னா எனக்கு தான் விற்கணும், ஏன் இடத்த நீ பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு வார்த்தை ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன்.
எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கர்த்தருக்காக நின்று பாருங்க. உலகத்தாரை போல என்ன செய்யாத, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கோர்ட்டுக்கு, உங்களுடைய விரோதிகளுக்கு விரோதமா நீங்க போகாதீங்க. அப்ப இந்த ஜீவனுக்கு என்ன அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு எனக்கு வேலை கிடைச்சது. நான் நெடுஞ்செழியன் காலத்துல போய் என்ன செய்ய, அரசியல்வாதிகளை கூப்பிட்டு நீங்க போன ராமநாதபுரத்துக்கு போன ஒரு ஆள் தான் கூப்பிட்டேன். 20 பேருக்கு பின்னாடி வந்துட்டான். 20 பேருக்கு டீ வாங்கி கொடுத்து, 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அன்னைக்கோட தொலைச்சிட்டேன். இந்த அரசியல்வாதிகளுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாதுடா. ஏற்கனவே அப்பா ஒரு ஆள் தான் சம்பாத்தியம் பண்றாரு. நான் போய் இந்த 20 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு என் நிலைமை என்ன ஆகுறது? அப்ப அதே ஆண்டவர் அப்புறம் என்ன பண்ண பார்த்தேன். சரி, இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஒரு நாள் சர்ச்சுக்கு 2 பையன் வந்தேன். டால்மியா ஸ்கூல்ல வேலை பார்த்த பசங்க, படிக்கிற பசங்க. அண்ணே, எங்க பயாலஜி வாத்தியார் அட்வான்ஸ் ஆக போறாரு, நீங்க எங்க ஸ்கூலுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. நேரங்க போனேன். நான் தான் அட்வான்ஸ் ஆக போறேன் அப்படின்னா அவர் அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு வந்தேன் சார். அப்போ அவர்கிட்ட சொன்னார், நீங்க எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சார், நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் அன்னைக்கே போட்டார். அப்பதான் எங்க உங்களுக்கு மெட்ராஸ்ல போய் தான் எம்ப்ளாய்மெண்ட் நம்பரும் வாங்கணும். பிஜிக்கு பூரா மெட்ராஸ்ல தான். நேரம் அங்க போனேன். அங்க பியூன், அங்க இருக்கிற பியூன் நம்பர் கேட்டு வந்துட்டானா உங்க நம்பர் அது இல்லை. என்னமோ நான் உடனே ஏற்கனவே பார்த்துட்டேன். உங்க நம்பர் இதுல சேர்க்கணும்னா எல்லாருக்கும் நாங்க 1 மாதம் சம்பளம் கேட்போம், நீங்க 3000 கொடுத்தா போதும். அப்ப என் வீட்டுக்காரிக்கு அங்க இருந்து திருச்சிக்கு போன் பண்றேன். ஏமா, 3000 லஞ்சம் கேட்கறாங்க, நான் என்ன செய்யணும்? இது வரைக்கும் லஞ்சம் கொடுக்காம வந்துட்டீங்க, வீடு வந்து சேர்க்கட்டா. அப்ப நேரம் பண்ணி இந்த ஸ்கூல்ல போய் விசாரிக்கிறேன், இன்டர்வியூ எப்படி நடக்கும். அவன் என்ன சொல்றான், சார் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ்ல தான் நீங்க இருக்கணும், இன்டர்வியூ இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். நான் 5 வருஷமா தமிழ்ல பாடம் நடத்தி போட்டு சுட்டு போட்டா கூட இங்கிலீஷ்ல வார்த்தை வரமாட்டேங்குது. இப்ப என்ன செய்யற, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையை கொஞ்சம் தாங்க. 10 பேருக்கு இன்டர்வியூ போர்டு அனுப்பியிருக்காங்க, 7 பேர் தான் வந்திருந்தாங்க. ஒரு 3 பேர் அந்த இன்டர்வியூ போர்டு, ஹெட் மாஸ்டர், கரஸ்பாண்டன்ட், எஜுகேஷனல் கமிட்டி மெம்பர், 3 பேர் மாத்தி மாத்தி இங்கிலீஷ்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு திடீர்னு எஜுகேஷனல் கமிட்டி மெம்பர் கேட்கிறாரு ஹெட் மாஸ்டர் பார்த்து, இவருக்கு தமிழ்ல பாடம் நடத்த தெரியுமான்னு கேளுங்க. மனசுக்குள்ள தமிழ்ல உடனே நீங்க ஆர்டர் பாருங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏசு நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பாடுகளின் மத்தியில தான் தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தும். சாது சுந்தர் சிங் புத்தகம் கிடைச்சிட்டுன்னா நீங்க கொஞ்சம் அதை வாங்கி படிக்க, எப்படியெல்லாம் சாது சுந்தர் சிங் தேவனை என்ன சொல்றாரு, நான் பாடுகளில் பிரியப்படுகிறேன். ஏன் சொல்ல முடியுது? பாடுகளின் மத்தியிலே தான் தேவனை தரிசிக்க முடியும். எல்லா சொகுசா இருக்கும் போது நீங்க என்ன சின்ன சின்ன பிளஸிங் வந்த உடனே அதை திருப்தி எடுத்துறோம். அது அப்படி இல்லை. நம்முடைய நோக்கம் அவரை தரிசிக்க வேண்டும், அவரை போல அவருடைய சாயலை. அந்த லெவலுக்கு நம்ம வச்சுக்க போனா நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆக முடியும். ஏன் 80% இன்னும் விக்கிரகாரர்கள் காண்பிக்கவில்லை. இயேசுவை போல ஒரு கிறிஸ்தவனையும் நான் பார்க்கல. என்ன எவனாவது ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவை போல வாழ்வாங்க, நானும் கிறிஸ்தவனை மாறினேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் இல்லை. உங்க வாழ்க்கையை மாற்றிப்பார். இந்த ஜீவனுக்கு என்ன தேவை? 1 பைசா லஞ்சம் இல்லாம அதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு, சிலச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும் போது மாப்பிள்ளை பார்த்திருக்காண்டா கல்யாணம் பண்ணிக்கிற ஒண்ணுமே சொல்லல. இந்த வெங்கம்பேல்கிட்ட சொல்லி என்ன செய்யணும். ஆனா கடைசியில இப்ப வேலை கஷ்டம் உடனே அவரே பார்த்து அது வரைக்கும் என்ன செய்வார், பகவத்கீதை படிப்பார். நான் பைபிள் எடுத்தேன்னா பகவத்கீதை படிப்பார். கிறிஸ்தவ பையெல்லாம் அயோக்கிய பையனா அப்படிங்கிறார்.
எனக்கு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன், உங்க யோக்கியம் எனக்கு தெரியும்பா. எனக்கு கூட வளரணும்ல, அப்பா எங்க போய் சொல்லுவாரு, எங்க ஏமாத்துறாரு எல்லாம் இல்ல. ஒரு இன்டர்வியூ போயிருக்கு, என்ன பண்ணாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு ஒரு தகப்பன் இல்லாத பையனுக்கு அந்த போஸ்டர் கொடுத்துட்டான். திரும்பி நான் வீட்டுக்கு வரேன், எங்க அப்பா கேட்கிறேன், ஏடா இன்டர்வியூ போய் என்னாச்சு? இல்லப்பா கேள்வியெல்லாம் ஒன்றும் கேட்கல, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு தகப்பன் இல்லாத பையனுக்கு அந்த போஸ்டர் கொடுத்துட்டான். நீங்க அப்பா இருக்காருன்னு சொன்னேன். இவங்களுக்கு தேவைன்னா பொய் சொல்லணும், மற்ற இடத்துல பொய் சொல்லக்கூடாது. அப்படிப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு நீங்கள் கிறிஸ்துவை அறிவீர்களா? நல்லா நான் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு நான் எங்க அப்பாட்ட போய் நான் அறிவிச்சேன், அப்பா உங்க பாக்கெட்ல இருந்து நான் பைசா கடையில கொண்டு வச்சு வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய. அதுக்கு இன்னைக்கு போற விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சில மயக்க போட்டாலும் போட்டுருக்கீங்க. என்ன பரிசுத்தப்பா பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் மேல வைக்கிறவங்களா பாருங்க, என்னை விட்டீங்கன்னா நீ கூட உட்காந்து பேசிட்டு இருப்பேன். எனக்கு தேவையில்லை, எப்படியாவது சுவிசேஷத்தை கொடுக்கணும், நீங்கள் கர்த்தருக்குள் வளரணும், அதுதான் முக்கியம். ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமீபத்து வருகிறது. கொஞ்சம் பேராவது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறணும், பாவம் கெட்டு போகக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் ஆசீர்வாதம் தெரியுமா? கிறிஸ்துவை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போக மாட்டான். ஒருத்தன் கெட்டு போறான்னா அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, கிறிஸ்து சொல்றபடி வாழவில்லை, அதான் அடையாளம். அப்ப என்ன செய்யணும்? இப்போ ஒரு யாரு கெட்டு போறாங்க அவங்கள பார்த்து நம்ம ஒரு ஆழமான அன்பு, ஆண்டவர் உண்மையா முதல் பிரசங்கம், ஏசாமியுடைய முதல் பிரசங்கம் என்ன சொல்லுங்க? முதல் பிரசங்கம் அந்த கீழ்ப்படிஞ்சு பார்த்துட்டு மாமனாராக மருமகளாக மாமியாராக எதுக்கா யோசனை பார்த்தீங்களா? உங்க மருமகளை உங்க மாமியாரை நீங்க நேசிச்சீங்களா? அதுக்காக என்னைக்காவது நீங்க மனம் வந்திருக்கீங்களா? ஐயோ என் மாமியாரை நான் மதிக்கல, என் மருமகளை நான் மதிக்கல, என் மாமனாரை நான் மதிக்கல, ஆண்டவர் என்னைக்காவது யோசனை பார்த்துருக்கீங்களா? அப்ப ஜெபம் எந்த ஜெபத்தை எதற்காக பயன்படுத்துறீங்க? நீங்க இவைக்கான காரியத்துக்காகவே ஆண்டவரே புள்ள ஆம்பளை பிள்ளையா பாருங்க ஆண்டவர், அவன் புள்ள ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சு, நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் ஆண்டவர், நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, அவன் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர், அவன் டாக்டர் ஆகணும் ஆண்டவர் ஆயிட்டான், அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணணும் ஆண்டவர். இப்படி இம்மைக்காக என்னைக்காவது உங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இயேசு அறிந்து போ, வேதத்தை எடுத்துட்டு போ, தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர்களோடு பேசும்படியாக இடம் கொடு. நமது ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார், அந்த அனுபவம் இருக்கிறார். முதல் இந்த வேலை இல்லாம நான் போராடுகிற போது தனியா போய் ஜெபம் பண்ணு தம்பி, கடந்த காலத்தில் நீ செய்த தவறுக்காய் மனதிருந்தேன், அப்போ ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். கீழ்படி எனக்கு மனசு இல்ல, மத்தியான சாப்பாட்டு வேலையில அப்பா அம்மா திட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு யோசனை வரும். சாப்பிட்டு ஒரு காலம் சுத்துறோம், ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறான், திட்ட பிறகுதான் எனக்கே உணர்வு வருது. அப்பதான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நீ பேசுகிறேன் ஆளு சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் என்ன செய்யறேன், இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், நீ பேசு. எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கேன், ஒரு பாவத்துக்கு நீ இருந்தா என் வாழ்க்கைக்குள்ள வாரும், என்னோட பேசு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ஒரு ரிட்டையர்டு வாத்தியார்ட்ட நான் ஜெபத்தை கற்றுக்கொண்டேன். உங்கள்கிட்ட நான் பேசுறேன்னா அந்த நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வராது. ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா ஜெபம் பண்ணவும் தெரியாது, ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறதுக்கே நான் பயப்படுவேன். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன், இன்னைக்கு போய் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, ஒரு பாவத்தை நான் அறிக்கை செய்யப்பேன். அந்த நாட்களில இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, இப்ப ஸ்கூல்ல எல்லாரும் ஸ்கூல்லயே காப்பி அடிக்க விடுறாங்க, ஏன்னா ரிசல்ட் வந்து அதுல தப்பிச்சுட்டாங்க. பேப்பர் திருத்தும் போது மார்க் அள்ளி போடுது, எப்படியோ ரிசல்ட்டை காணும்.
ஆனா அந்த நாட்கள் அப்படி இல்லை. நாங்க படிச்ச நாட்கள்ல 70 வரை ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 60% வர்றதே பெரிய விஷயம். காப்பி அடிச்சு மாட்டீங்கன்னா 3 வருஷம் திட்டிடுவாங்க. நாங்க 600 மார்க் எழுதினாலும் 6 பேப்பர், ஒரு பேப்பர்ல ஃபெயிலா போனா 6 பேப்பர் எழுதியாகும். இப்ப அப்படி இல்லை, ஃபெயிலா போன பேப்பர் மட்டும் தான் எழுதியாகும். அதே கஷ்டமா இருக்கு பசங்களுக்கு. அப்ப என்ன செய்யறேன், கணக்கு எக்ஸாமினேஷன்ல கரெக்டா ஜன்னல் வழியா ஒரு பிட்டு வந்து என் டேபிள்லயே நான் என்ன பண்ணிட்டேன், நமக்கு ஏற்கனவே கணக்கு வராது அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே வாத்தியார்கள் உருவாக்கிட்டாங்க. இப்ப நான் சொல்லுவேன், ஏசாத்துல வந்த பிறகு சொல்லுவேன், வராதுன்னு சொல்லாதுங்க. சார் எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, சார் எனக்கு கணக்கு வராது சொல்லாது. ஆண்டவர் சொல்லாத, முயற்சி பண்ணு அப்படின்னு இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஆனா அன்னைக்கு நான் ஆண்டவர் அறியாத ஒரு இந்து மனுஷனா பையனா இருந்ததுனால என்ன செய்ய, உடனே அந்த பிட்டு வந்து விழுந்த உடனே என் ஆன்சர் அடிச்சுட்டு அந்த ஆன்சர் அடிச்சு வெளியில வந்து பார்த்தா நான் போட்ட ஆன்சர் ரைட்டு, அந்த ஆன்சர் 10 மார்க் அவுட். 10 மார்க் அவுட். இருந்தாலும் பரவாயில்ல படிச்சது. ஆமா தம்பி, அதான் தெரியுமே சொல்லுங்க. வாத்தியார் பையன் நல்ல பிள்ளைங்க நினைச்சிருக்கீங்க. எக்ஸாம்லாம் காட்டி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டீ போட்டு டீ வாங்கிட்டா அப்படி டீ வாங்கி கொடுத்துட்டு தம்பி சொல்லுங்க அப்படின்னு புதுசா ஒரு பக்தியில போயிட்டு இருக்கேன். ஏன்னா எதை நான் இந்த எல்லாருக்கும் அங்கதான் எல்லாருக்கும் தெரியும். மனசு சொல்லணும் சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க. எத்தனையோ ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டு நான் மறந்துட்டேன், ஒரு ஸ்கூலுக்கு வரல. 6 மாசத்துக்கு முன்னாடி கோத்தகிரியில கேபிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு டெலிகிராம் வந்து அங்க ரெடியா இருக்கு, கம் அண்ட் ஜாயின் இமீடியட். தான் பேசுறாரு. என் பாவமே எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட விசுவாசத்துக்குள்ளே வர எனக்கு ஆண்டவர். அது இந்து மனுஷனா இருந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா +2 இப்போ டுட்டோரியல் காலேஜ் போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தா பயங்கர கூட்டம். என்னடா கூட்டமா இருக்காங்கன்னு பார்த்தா அங்க ஒருத்தர் சோபி போட்டு சோசியம் எழுதிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே பியூசியில ஃபெயிலா போயிட்டேங்கிற கவலையில் இருக்கிறதுனால அவன்கிட்ட போய் சொல்றாங்கப்பா, என் பேர் விஜயகுமார், நான் அப்படி பியூசியில ஃபெயிலா போயிட்டேன், என் வாழ்க்கை உருப்படுமா உருப்படாத கொஞ்சம் பார்த்து சொல்லிருந்தேன். அதே விஜயகுமார்ங்கிற பேருக்கு சோவி போட்டு உனக்கு படிப்பே ஆனா எங்க அப்பாட்ட போய் சொல்றது எனக்கு தைரியம் இல்லை. அப்பா ஜோசிகாரன் சொல்லிட்டான் படிக்க வராதுன்னு, அதனால உனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்து எனக்கு லைசன்ஸ் தான் வாங்கி கொடுத்துங்க, கார் ஓட்டியாவது பிழைச்சிக்கிறேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படும். அது நானே என்ன பண்ணேன், தொடர்ந்து டுட்டோரியல் போனேன், பாஸ் பண்ணேன். பிஎஸ்சி யாதவ காலத்துல வந்து பிஎஸ்சி படிச்சு எங்க அப்பாவுக்கு எங்கடா பாப்பார். அதுக்கு பிறகு தஞ்சாவூர் பூண்டி அப்படி படிச்சு முடிச்சுட்டு ஆண்டவருடைய கிருபை, அதுக்கு பிறகு எம்எஸ்சி முடிச்ச பிறகுதான் ஆண்டவரை வாங்கிக்கிடுவாங்க. இருக்கும்போது இன்னைக்கு சுவாலத்திலே டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. அப்ப ஜோசிகா நிலைமை என்ன ஆச்சு, நான் ஒரு இந்து வாலிபர் ஜோசி தம்பி இருந்தேன்னா இன்னைக்கு டிரைவரா தான் ஓடிட்டு இருக்காங்க. அநேக வாலிபர்கள், இந்திய வாலிபருடைய வாழ்க்கை வீணா போனது காரணம் என்ன, இயேசுவை அறியாதனால், இயேசுவை அறிய தேவையோ அதை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக. ஆமா, நீங்க எந்த எடுத்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆச்சு, பிள்ளைங்க ஏன்னா பிள்ளைங்க நான் ஜோமனில் ஆண்டு கேட்கல. அப்ப என்ன காரணம் என்னன்னா, நான் தான் மூத்தாளு, மீதி 5 டிக்கெட்டு, எங்க அப்பா அம்மா கிட்ட 7 பேர், வீட்டுல எந்த கசமுசு ஒரே சத்தமா இருக்கும். இறைச்சலா இருக்கு, வீடா இருக்கு, நரகமா இருக்கு. எனக்கு புள்ள வேணும்னா ஜோமனே இல்லை. ஒரு நாள் அருப்புக்கோட்டையில போய்
ஆண்டவர் எனக்கு லஞ்சம் இல்லாம ரெக்கக்னேஷன் வேலை கொடுத்தாரு, ஒரு சாட்சி மாதிரி சொல்லிட்டேன். அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு வாலிபர் என்ன பண்ணியிருக்கான், நேர என் தம்பிட்ட போய், இவன் என்ன பிரசங்கம் பண்றான், இவனுக்கே பிள்ளை இல்லை, இவன் போய் பெரிய ஆண்டவர் ஆசிரியர் சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு தரான். அவன் போய் என் தம்பி போய் எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு தரான், இப்படி எல்லாரும் இப்படி சொல்லி தெரியுறாங்க அப்படின்னு. நான் லீவுக்கு போகும்போது எங்க அம்மா என்கிட்ட கேட்கறாங்க, எதுக்கப்பா அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவனை ஆசிரியர் சொல்றாங்க, இவனுக்கு பிள்ளை இல்லை, இவனே இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு. அப்படியாம்மா, சரி. அதே பிறகுதான் நான் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னேன், ஆண்டவரை இதுக்கு பிள்ளை வேணும் நான் கேட்கல, ஆனா இந்த பையன் இப்படி சொல்லி தராங்கன்னா அதுக்காவது பிள்ளைய தாங்க. பைபிளை படிச்சா ஆண்டு சொன்னாரு, உனக்கு இடம் கொள்ளாம போக மட்டும் தெரியும். ஐயோ ஆண்டவரை தாங்க, உனக்கு இடம் கொள்ளாம போக மட்டும் தெரியும். அப்பதான் ஊழியக்கார அம்மாட்ட போய் ஒரு ஆண்டிட்ட போய் சொன்னேன், அந்த ஆண்டி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இடம் கொள்ளாம போக முடியும், தாங்காத ஆண்டி மொத்தல கொண்டு அந்த ஆண்டி. அப்ப அவ சொன்னா, ஏன் உன் பிள்ளைன்னு நினைக்கிறேன், அது ஆத்துமாக்கள் ஏன் நினைக்கிறாங்க, ஓ அப்படியா, அப்போ அப்படியா இருக்காண்டி, சரி அப்பனா சரி. ஆண்டவர் பிறகு அப்புறம் அங்க வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை. நான் வந்து நினைச்சேன் 35 வயசுலதான் பர்மனெண்ட் போஸ்ட் இருப்பாரு. ஏனென்றால் நீங்கள் இயேசுவை ரட்சகராக பாவங்களில் விடுவிக்கிறவராக அறிவது எவ்வளவு தாமதமாகும், அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தாமதமாகும், ஆசீர்வாத இழப்புகள் ஏற்படும். ஒருவேளை ஆசீர்வாதம் இருந்தா கூட நீங்க அந்த இழப்புக்கு இழக்க வேண்டியது. பரிசுத்தராக ஏதோ 30 கோடி தெய்வங்கள் நினைச்சுக்கிட்டு பேருக்கு ஜெபம் பண்றது, பேருக்கு பைபிள் வாசிக்கிறது, ஆண்டவரோடு உங்களுடைய உறவு சரியில்லை என்றால் உங்களுடைய ஞானமற்ற தன்மையே உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு இழப்பு உண்டாக்கிவிடும். உங்களை அறியாம பேச வேண்டிய இடத்துல பேசக்கூடாத இடத்துல பேசிடுவீங்க, செய்ய கூடாத காரியத்தை செய்து விடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த விளைவுகளை நீங்க சந்திக்க. ஆனா கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க ஜாக்கிரதையா பேசுவீங்க, ஜாக்கிரதையா நடப்பீங்க. இது மற்றவங்களே பார்த்து சொல்லுவாங்க, ஐயா உங்களோட பேசினா அது ஆசீர்வாதமா இருக்கு, உங்களோட கூட இருந்த ஆசீர்வாதம் ஐயா. ஆமா. ஆக இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்க அதுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும். கடன் இல்லாதபடி வாங்கணும், கடன் வாங்கக்கூடாது முடிப்பட்டேன். ஏன்னா எங்க அப்பா கடன்காரன். தீபாவளிக்கு போய் என்ன செஞ்சிருவாரு, ஜவுளி கடையில போய் கடன் வாங்கிட்டு வந்துருவாரு. அவன் தீபாவளி முடிச்ச உடனே செட்டியார் 100 ரூபாய்க்கு ஜவுளி கடை கொடுத்தான்னு வச்சுக்குவான், அவன் 200 ரூபாய்க்கு வசூல் பண்ண வந்துருவான். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது பாக்குறேன்னா, ஏன்னா 5 ஸ்கூலுக்கு வந்து எங்க அப்பா தான் பே மாஸ்டர். 5 ஸ்கூல்காரங்க வந்து எங்க வீட்டுல வந்து சம்பளம் வாங்குவாங்க. முதல் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் 36ஆம் தேதி கொடுக்குறாங்க, அது இப்ப எல்லாம் பேங்க்லயே வந்துருது. அப்ப வீட்டுல வந்துதான் சம்பளம் வாங்குவாங்க. அப்ப ஜேன்னு கூட்டம் இருக்கும். 10 தேதி வரைக்கும் எங்க அப்பா பெட்டிக்கு எண்ணிக்கே வீட்டுல அமைதி இருக்கும். 10 நாள் கடைசியில் என்ன ஆயிரும், எல்லா கடங்காரனுக்கு காசு வச்சு கொடுத்தோன்னு பெட்டியில பணம் இருக்கு. அம்மாவோட சண்டை ஆரம்பிச்சுன்னா என் அடையாளம் இருந்தா பெட்டியில பணம் இல்லை. இது என்றது அங்க வழி இல்லை. பணம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து எண்ணிக்கே இருந்திருப்பாரு. கடங்காரனுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. என்னடா இந்த பணம் எல்லாம் எங்கடா போகுது அப்படின்னு யோசனை அம்மாட்ட கேட்கிறாரு, அம்மா எப்பயாவது அப்பாவுக்கு பரிசு விழுந்துச்சா? ஒரு தடவை 10,000 விழுந்துச்சுன்னு சொன்னாதான் அப்படிங்கிறாங்க. பல மாநில டாக்டர் கலர் லாட்டரி வந்து கலர் கட்டுக்கட்டா இருக்கு. அது ஒரு போதை. அது அவரு அதுவும் இல்லை, ஏற்கனவே 3 போதை சொல்லிட்டாங்க. ஒரு மனுஷன் எல்லாம் இருக்கும்போதுதான் ஆண்டவரை தேடுகிற காரியம் மிக முக்கியம். அந்த செட்டியார் என்ன பண்ணிருக்காரு, என்னைய பார்த்துட்டு என் தம்பியை ஆண்டவருக்குள்ள வந்திருக்கான். அவன் சப் இன்ஸ்பெக்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கான். இப்ப ஈரோட்ல இருக்கான். அவன் ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே அந்த செட்டியாருக்கு கேட்டுக்காரு எங்க அப்பாட்ட, என்ன உங்க பையன் கிறிஸ்டியனாக செய்யலாம்ல, எப்படி நீங்க விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? உடனே
வேலை கொடுத்தாருன்னு உடனே எங்க அப்பா என்ன பண்ணாரு, பகவத்கீதை மொழி வச்சுட்டு நேரம் என்ன பண்ணாரு, ஒரு பைபிள் வாங்கினார். ராமமூர்த்தி, ஐசக் ராமமூர்த்தின்னு பேரை மாத்தினார். அவரை பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆக நீங்க ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமா இருக்கணும். உங்களுடைய வீட்டாரையும் ஆதாயப்படுத்தும்படியாக வைராக்கியமா இருக்கணும். அவங்களுடைய வழி கிறிஸ்தவ பயல் அயோக்கிய பயலான்னு அவன் திட்டாங்கிறதுக்காக நான் ஆண்டவரை பின்பற்றுவதை விடுவேனானால் அவ்வளவுதான். பாவத்தின் மேல பாவம் சேர்ந்து அந்த குடும்பம் வீணாக்கி குடும்பம் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு. ஆக இந்த ஜீவனுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்த அதே வசனத்துல பின்னாடி என்ன சொல்லுது பாருங்க. அதே வசனத்துல 3வது வசனத்துல பின்னாடி என்னது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். எது தேவ பக்தி சொல்லுங்க. எந்த பக்தி உங்களுக்கு பரிசுத்தத்தை உண்டாக்குதோ அதுதான் சரியான தேவ பக்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை நேற்று இருந்ததை விட இன்னைக்கு இருந்ததை விட என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்தத்தை நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூட ஒரு பாஸ்டர் பையன் 4 பேரோட சேர்ந்து வேகமா ட்ரெயின் 80 கிலோமீட்டர் வேகத்துல போற ட்ரெயின் என்ன செய்வான், அடுத்தவன் சூட்கேஸ் எடுத்து இறங்கி வாங்கலாம். 4 பேர். போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, என்கவுண்டர்ல 2 பேரை போட்டாங்க. ஒருத்தன் ஜெயில இருக்கான், இவன் ஒருத்தன் மட்டும்தான் தப்பிச்சு வெளியே தெரியலாம். இப்ப இவனுக்கு மரண பயம் வந்துருச்சு. எப்ப போலீஸை சுட்டு தள்ளுமோ, நம்ம உயிர் எப்ப போகுமோன்னு இவனுக்கு பயம். இந்த பயத்தினாலே என்ன பண்ணா, ஒரு நாள் பேசாம ஸ்டேஷன் அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர், ஆமா உனக்காக தம்பி நாங்க ஜெபிக்கிறோம், இந்த வார்த்தையை அவன் அப்படியே உடைச்சு ஆண்டோடைய சமூகத்துல போய் தற்கொலைக்கு வந்தவன் ஆண்டோடைய சமூகத்துல போய் கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். கதறி அழ ஆரம்பிச்சு அப்படியே அந்த வாழ்க்கை முற்றிலுமாக அவன் வாழ்க்கையில மாறிடுச்சு. நண்பர்களோடு சேர்றதை விட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு அவன் பழக ஆரம்பிச்சான். ஒரு நாள் ஒரு ஊழியக்கார பார்க்க போறான். அப்ப பார்க்கும்போது அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, அந்த குறிப்பிட்ட ட்ரெயின்ல இவன் வருவான்னு வேன் அனுப்பிட்டார். ஆனா அந்த வேன் என்ன செய்யுது, திரும்ப வெறும் எம்டியாகவே அவனுக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. இவன் சாயந்தரம் என்ன பண்றான், வேற ஒரு ட்ரெயின்ல வந்து நடந்தே, என்ன தம்பி நீ காலையில வரேன்னு சொன்னீங்க, காலையில நடந்து வரேன், உனக்காக ஒரு வேலையில நான் அனுப்பியிருக்கேன். அண்ணே பழைய ஆளா இருந்தா காலையிலேயே வந்து போனேன், ஆனா இப்ப அப்படி வர முடியாதுண்ணே. என்ன தம்பி சொல்றேன், ஆமா பழைய ஆளா இருந்தா ட்ரெயின் நான் வந்த ஸ்டேஷனுக்கு நுழைய ட்ரெயின் புறப்பட்டுச்சு, டிக்கெட் எடுக்கல, பழைய ஆளா இருந்தா அப்படியே ஓடுற ட்ரெயின்ல ஏறி வந்துருக்கேன், ஆனா இப்ப முடியாதுண்ணே. அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் இருந்து ட்ரெயின் வாங்கி அப்படி ஏறிட்டாங்க. இந்த ஒரு வித்தியாசம் தெரியுதா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்கு முன்பதாக கீழ்ப்படிந்த பின்புதான் என்னுடைய வாழ்க்கை மாறுதான். இந்த வாழ்க்கை மாற்றம் முதல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கு நல்லா தெரியுமா உங்களுக்கு? முதல்ல என் வீட்டுக்காரர் என்ன செய்வா, நான் கார் எடுத்துட்டு வந்தேன்னா என்ன செய்வோம், முதல்ல நீங்க வாட்டுக்கு எவ்வளவு செலவாக தெரியுமா, வீட்டுக்கு முன்னே நீங்க செலவழிக்கிறது இல்லை. நான் சொல்லுவேன் 2010 ஜீவன் பயிற்சி என்ன பண்ணுவேன், 2010 செத்து போயிருந்தேன், இப்ப இன்னைக்கு ஆண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா இப்ப என்ன பார்த்துட்டேன், என்னத்தை பார்த்தாலும் தெரியல, எப்ப போறீங்க அப்படின்னு கேட்கிறேன். எப்ப அண்ணன் வருவாரா, அண்ணன் வருவா, எப்ப போறீங்க, சரி ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது உங்களுடைய வீட்டாரே உங்களுக்கு சத்ருவாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதன் பாருங்க, இங்கிலாந்து இன்னைக்கும் அரசருடைய ஆட்சியில் இருப்பது காரணம் என்ன தெரியுமா, அந்த தேவ மனிதனுடைய பிரசங்கம் தான். இல்லைன்னா பிரெஞ்சு நாடு மாதிரி என்ன செஞ்சிருக்கோம், புரட்சி ஏற்பட்டு அரச பரம்பரையை தொழிலே போய் ஏற்கனவே
அதனால மக்களுடைய மனதானது பக்குவப்பட்டது. ஆனா அது பொண்டாட்டி எப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறீங்க? குதிரையில ஏறி ட்ரெஸ் பண்ணி நீட்டா உட்காரு வரான், மேல சாணியை கரைச்சி அவர் தலையில் ஊத்துவார். அவரே சொல்லியிருக்காரு, நான் தவறான ஒரு பெண்ணை என்னுடைய மனைவியாக தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் ராத்திரியில பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு, ஊழியத்தை முடிச்சுட்டு ராத்திரி இவர் என்ன பாக்குறாரு, இந்த உருவம் நிக்குது, கருப்பு உருவமா, நீ தேவதூதனாக இருந்தால் நீ செய்ய வேண்டிய வேலையைத்தான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நீ பிசாசா இருந்தா உன் தங்கச்சியத்தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிச்சு. நீ தேவதூதனா இருந்தால் நீ செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ பிசாசா இருந்தா உன் தங்கச்சியத்தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். அந்த ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சு. கடைசிதான் தெரிஞ்சு இவரை பயமுறுத்துறதுக்காக ராத்திரி ரெண்டு பேரை செட் பண்ணி வெளியில போறாரு. ஊழியன்னு இவரை பயமுறுத்துறதுக்கு ரெண்டு பேரை செட் பண்ணி வச்சு தெய்வங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அதை என்ன செய்ய வேண்டியது? கர்த்தருக்குள்ளாக பதுமையாக வரும்போதுதான் யார் எதிர்க்கிறார்களோ அவர்களையும் ஆதாயப்படுத்த முடியும். நிலைத்து நிற்கும் பிரச்சனை இல்லை. அது அப்படி எந்த ஒரு தேவ பக்தி நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்தவ பக்தி அன்பினாலே உருவான பக்தி. அதனுடைய விளைவு என்ன? பரிசுத்தம். திருச்சியில நான் கொண்டு டூ வீலர் விட்டுட்டு பஸ்ல ஏறினா எனக்கு கடைசி சீட்டு தான் கிடைக்கும். கடைசி சீட்டு தான். அப்ப அன்னைக்குன்னு பார்த்து என் பக்கத்துல ஒரு சீட்டு எம்டி சீட்டு இருக்கு. அங்க ஒரு நம்பர் 1 டோல்கேட்டுக்கு ஒரு ஸ்டாப் வரும். சமயபுரத்துல இருந்து அங்க ஆளுகளை வந்து என்ன செய்வாங்கன்னா அதுல ஏறதுக்கு ஈஸியான ஒரு வழி. ஒரு 5 மொட்டைகள் இந்த பஸ்ல அந்த நேரத்துல ஏறிச்சு. அதுல ஒரு மொட்டை வந்து என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்க சமயபுரம் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டேன். சமயபுரம் போயிட்டு வரீங்களா? இல்ல சார், நான் பழனி போயிட்டு வரேன். அப்படியா? அது எங்க ஊர்? எங்க ஜெயங்கொண்ட பக்கம். அது ரொம்ப தூரம். திருச்சியில இருந்து ரொம்ப தூரம். எப்ப பரப்பிட்டீங்கன்னு கேட்டேன். 3 நாள் ஆச்சு சார். போகும்போது நடந்து போன பழனிக்கு, வரும்போது நாங்க பஸ்ல வரோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப 3 நாளா வேலைக்கு போறேன், கடை வாங்கிட்டு தானே போனீங்க அப்படின்னு. ஆமா சார். இப்ப 3 நாள் வேலைக்கு போகல, கடன் வேற வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இப்ப திருப்பி போய் அதை கட்டி அது சம்பாதிச்சு கட்டணும் இல்ல? உங்களுக்கு யார் எந்த சாமி கடன் வாங்கிட்டு வர சொல்லிச்சுன்னு கேட்டேன். சார் அப்படி போகலைங்க, அந்த சாமி காலத்தையே வாங்கிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயத்தினாலே இந்த பக்தி உருவாகிருக்கு. நம்முடைய பக்தி அன்பினாலே வந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார்? சிலுவையில தன்னையே பலியாக கொடுத்தார். வாசிங்க ரோமர் 5:6 வாசிங்க. நாம் பலனற்றவர்கள், நம்முடைய பாவத்தை மேற்கொள்ள கூட நமக்கு பலனில்லை. ஆனாலும் கூட தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே தான் நமக்காக அவர் மரித்து அவர் புதிய வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்காக நான் கெட்டு போக கூடாது என்பதற்காக. இந்த பரிசுத்த பவுலுடைய வார்த்தை, இன்னொரு வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியத்தை, இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. ஒருவேளை பைபிள் நீங்க படிச்சிருக்கீங்க. பாத்தீங்களா? பரிசுத்த பவுலினுடைய வாஞ்சியை பாருங்களேன். சிலுவையில அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். ஏன் உங்களுக்கு நீங்க கெட்டு போக கூடாது? அவர் சிலுவையில அறையப்பட்டார். நம்ம
நாமளும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி எதை கத்துக் கொடுக்குறோம்? நல்லா படி, நல்லா சம்பாத்தியம் பண்ணி. இதை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். இந்த ஜீவனுக்கு என்ன தேவை அவர் கொடுப்பார். நாம செய்ய வேண்டியது என்ன? சிலுவையில் அறையப்பட்ட அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். ஏசாமி அறிஞ்சுக்கோ, உனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவரை அறிந்துகொள். சிலுவையில் இப்ப டாக்டர் ஆனாலும் கெட்டு போயிடும். நான் காலையில ஒரு 8 மணிக்கு நினைச்சுவேன், என் வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா, சார் இந்த கட்டணம் கணிச்சு வருது சார். பார்த்தா பெரிய கட்டணம். என்ன சார் இந்த இதுல கட்டணம் பார்த்தா வீட்டு மாதிரி தெரியலையே. ஆமா சார், ஹாஸ்பிட்டல் ஏன் கலப்புறது? கணவன் மனைவி குழந்தைகள் மருந்து. அந்த அம்மா கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணிருக்கா? தகப்பனே மகளை கெடுக்குது. கொண்டாட்டி போய் போஸ்கோ சட்டத்துல கணவன்களே கேஸ். விளைவு என்ன? 2 பேரும் டைவர்ஸ் ஆகி அந்த கட்டடத்தை நல்லா கட்டிட்டாங்க. கடைசியா கட்டடம் சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. படிச்சு டாக்டர் ஆயாச்சு. ஜெனடிக் மேக்கப் ஜீன்கள் நல்லா இருக்கு. ஆனால் ஏசாண்டவர் மட்டும்தான் தர முடியும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற போதுதான் அந்த பரிசுத்தம் உங்களை பாதுகாக்கும். பரிசுத்தம் இல்லையே பாதுகாப்பு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இதை குறித்து அக்கறை நமக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. பாவத்தினுடைய விளைவுகளை நான் அனுபவிச்ச பிறகுதான் நானே ஒன்று இருக்கிறாங்க. பரிசுத்தத்தை குறித்து அசட்டையாக இருக்காங்க. பரிசுத்தத்தை குறித்து அசட்டையாக இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா, டாக்டர் அம்மா, கணவன் வக்கீல், நல்லா ஆலயத்துக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த அம்மா திடீர்னு பார்த்தா என்ன செய்யுது? மற்ற ஆண்களோட ஃப்ரீயா பழக ஆரம்பிச்சு. ஊழியக்காரர் கேட்டிருக்கார், என்னம்மா உங்களை பத்தி கேட்கறது நல்லா இல்லையே. ஆமா, என் வீட்டுக்காரர் மட்டும் கண்ட விட்டு போலாமோ? நான் போக கூடாதோ? கர்த்தரை குறித்த பயம் இல்லை. தவறு செய்வதற்கு துணிச்சல் வருது. என் வீட்டுக்காரர் தப்பு செய்யறாங்க, நான் தப்பு செய்யறேன். 2 பேரும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அறுத்தாகணும். நிம்மதி இருக்க முடியுமா? பாவம் இருக்கிறது நிம்மதி இருக்க முடியாது. அது போல என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே இந்த சாபம் என் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. இவருடைய குணங்கள் எனக்கோ என் வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அந்த அம்மா ஜெபம் பண்றதுக்குள்ள துணிகரமாய் பாவம், துணிகரமாய் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை குறித்தான கொஞ்சம் கூட ஒரு கவலை. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோம். இந்த தேவ பக்தி, நம்முடைய தேவ பக்தியை சரியா அடையாளம் கண்டு கொள்ளணும். பரிசுத்தத்தை நம்முடைய தேவ பக்தி நமக்கு தரவில்லை என்றால் தேவ பக்தியை தூரத்துக்கு போட்டோம், பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சொத்தை கொடுக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்தின் வசதியை கொடுக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு, ஐயோ இந்த மனுஷன் எவ்வளவு நல்லவனா தெரிஞ்சான். சுனாமி காலத்துல வெளிநாட்டுல இருந்து வந்த பணத்துக்கு கொஞ்சம் அளவு இல்லை தெரியுமா? எவ்வளவு வந்துச்சு. கடைசியில பார்த்தா ஒரு லேடி அவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு கிறிஸ்டின் லேடி சுனாமிக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை. ஆமா, ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்க, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்பா. எப்படி இருக்குன்னு? இல்ல 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 இங்க 2வது பேர் 2 பேருக்கு 1:4. உலகத்தில் உண்டான அவரை அறிகிற அறிவினாலே பார்த்தோம். இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்ப முடியும். நீங்களும் நானும் பெரிய பிறக்கும்போது பரிசுத்தவான்களே, நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து பாவம் நமக்குள்ள அப்படியே வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா மூதாதைகளுடைய பாவம் நமக்குள்ள வந்துடும். சின்ன சேலத்துல ஒரு சகோதரர், ஒரு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்தாலும் அவங்க ரொம்ப கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப கம்மி.
நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக நான் ஜாதி சொல்ல மாட்டேன். பொதுவா அவன் கவுண்டர் இனத்தை சார்ந்த அந்த சகோதரன் எப்படியும் ஆண்டவரை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட உடனே நேர ஊழியக்கார்ட்ட போய் சொன்னார், ஐயா எங்க ஜாதியில கவுண்டர் ஜாதியில யாருமே இல்லையா, எனக்கு ஒரு கவுண்டர் பொண்ணா பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா நான் நாங்க 2 பேருமா சார்ந்து எங்க ஜாதியில போய் நாங்க சுவிசேஷத்தை கொடுத்து அநேகர் ஆண்டவர்களை கொண்டு வந்துருவோம், கொஞ்சம் பார்த்துட்டு. உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது, நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நீங்க வேணா பண்ண. இவர் போய் தனியா ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஒரு ஆள் தான், எனக்கு தெரிய நான் ஒரு ஆள் தான் உண்மை அறிஞ்சிருக்கேன் போல இருக்கு, என் ஜாதி பொண்ணு ஏதாவது இருந்தா எனக்கு காண்பி அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரா, இப்படி ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட வரக்கூடாது, இப்படி ஜெபம் பண்ணிட்டு நேர ஊழியக்காரத்தை போய் சொன்னா, ஐயா ஆண்டவர் சொல்லிட்டாரு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வரக்கூடாது, அப்ப நான் பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அப்படி ஆண்டவர் 3 மாசம் அந்த பொண்ணை பத்தி எதுவும் விசாரிக்கல. 3 மாசம் கழிச்சு நைச்சா கேட்டுக்க, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, அதுக்கு பிறகு எங்க அப்பா ஒரு செட்டியார், எங்க அம்மா ஒரு தூக்கி வாய்ப்பு. யாரு என்னன்னா இவங்க தாத்தா ஒரு நாடார் பெண்ணை கெடுத்து கற்பமாக்கி பண்ணையிலே வச்சு கொலை செஞ்சு கொலைச்சிட்டாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றார், ஆண்டவரே இந்த சாபம் என் வாழ்க்கையில தொடர்ந்து வராதபடி உண்மை நான் அறிந்து கொள்ளக்கூடிய திரும்ப கொடுத்துட்டு அதற்காக நன்றி சொல்லிருக்கிறேன். இந்த பாவம் சாபம் என்னோட முடிஞ்சிடும், என் பிள்ளைகளுக்குள்ள வராது இல்லையா, ஏன்னா உண்மை நான் சிலுவையில அறையப்பட்ட உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், இந்த சாபம் என்னோடய முடிஞ்சு போச்சு. அதுக்காக கவனிங்க, சில சாபங்கள் சில இழப்புகள் வரும்போது முழிப்பீங்க. ஒரு வீட்டை நான் பாக்குறேன், அந்த வீடு பண்ண அட்டாசத்துக்கு அழகே கிடையாது. இன்னைக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் விதவைகளாக இருக்கிறத நான் பாக்குறேன். பெற்றோர் செய்த பாவம், அந்த பெற்றோர் தங்களுடைய பெற்றோரை கவனிக்கல, உதாசீனப்படுத்தினாங்க, பண்ணாம அவ்வளவு வேதனைப்பட்டார். நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதனுடைய விளைவு அடுத்த பார்க்கும்போது இந்த குடும்பம் 2 பேரும் டீச்சர், 2 பேரும் டீச்சர், ஆனா 2 பிள்ளைகள் விதவை, அதுல ஒரு பிள்ளை கூட சமீபத்தில் செத்துருப்பாங்க. ஏன்னா அப்படி ஆண்டவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்காங்க, போய் முடிக்கணும். ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை சுவாமி, ஒரு வியாதியா இருக்கலாம், குடும்பத்துல வர சிக்கலா இருக்கலாம், ஏதோ இருந்தாலும் ஆண்டவர் சமத்துல ஆராய்ச்சி பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை வந்திருக்கு, நான் என்ன செய்யணும், எங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஆராய்ச்சி பார்த்து சரி பண்ணுங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனையை அவங்க மாறி ஆசீர்வாதம். அப்படி இனிமையான ஒரு சுவாபம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஏம்மா எங்க அம்மாவும் என் வீட்டுல வச்சு கவனிக்க முடியல, எனக்கு அதுல ஒரு வருத்தம் தான். அப்ப என்ன பண்றேன், எங்க அம்மா கூட்டிட்டு வரும்போது என் வீட்டுக்காரிக்கு போன் பண்றேன். என் வீட்டுக்காரி இல்லாத ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரி வச்சுட்டு பேசணும்னா எனக்கு அடுத்த சாப்பாடு எடுக்குது, அங்க போய் அப்ப என்னாச்சு, போன் பண்றேன். இருந்து எங்க அம்மா ஒரு தூத்துக்குடி பக்கம், அங்க இருந்து நான் கூட்டு வரேன். அம்மா கூட்டிட்டு வரேன், அந்த ரூமை ரெடி பண்ணு, அதெல்லாம் கூட்டு வராதீங்க வச்சு கொஞ்சம் நாள் வச்சு பார்த்து தோசை போட்டு கொடுத்த பிறகு எங்க அம்மா சாப்பிட்டு சொன்னாங்க. பாப்பே பயங்கரம், நல்லா தெரியும். மாடியில ஏறுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கே கொண்டு போய் என் மூத்த தங்கச்சி எங்க அம்மா கொண்டு விட்டேன். அதே நேரத்துல அவங்க வீட்டுக்காக அவங்க அப்பாவுக்கு கீழே விழுந்து தொடை எலும்பு நல்லா இங்க இருந்து ஒரு பால் மாதிரி அந்த பால் உடைஞ்சே போச்சு. ஆஸ்பத்திரியில் ஊற்றி போட்டோம். அதுக்கு முன்னாடி கேன்சர் வேற வந்துச்சு. அதுக்கு வரைக்கும் நான் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்.
திருச்சியிலையும் தஞ்சாவூர்லையும் கொண்டு போய் கேன்சர் ஏதாவது இந்த மக்களுக்கு மண்டையில ஏறு வைக்கிறீங்க. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? கிறிஸ்துவனுடைய அன்பை பாவிகளாகிய நம்மீது ஆண்டவர் அனுபவித்தது போல நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறேன்? என் மனைவி வீட்டாருக்காக நான் செய்ய வேண்டும். அது புரியுது புரியல அது வேற. நம்ம செய்யற உதவிகள் புரியுது புரியல. நமக்கு தேவை அவருடைய கிருபை. ஆத்திரம் வரத்தான் செய்யுது. ஜெபத்துல வச்சுட்டேமா இப்படி எல்லாம் உங்க அப்பாவுக்கு செஞ்சேனே. இத்தனைக்கு அவன் தம்பிமார்களோ அண்ணன்மார்களோ எவ்வளவு வரல. நான் கூட்டிட்டு போய் தான் அழைக்கிறோம் எல்லாம் செஞ்சோம். ஆனா நம்ம அம்மா வச்சு கவனிக்க முடியல. அதுக்காக அறுவலகத்து இல்லாமா எங்க அப்பா அம்மா கவனிக்க முடியல. உங்க அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யணுமா? நீ உயிரோடு என்ன செய்யணும்? அப்படியே உலக அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் பார்த்து அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த தெய்வீக அந்த வசனத்தினுடைய பின்பகுதி என்ன சொல்லுது பாருங்க. 4வது வசனத்துடைய பின்பகுதி அருமையான சுபாவத்திற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இனிமையான உலகம் மோசமா தான் இருக்கு. ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணும்? சர்ச் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கும். சர்ச்சில் ஆக்டிவிட்டிகள் எதாவது முதல்ல போயிட்டு. ஆனா வீட்டுல வந்தா தன்னுடைய மகள் மருமகளை எல்லாம் ஆட்டி படைக்கும். அப்ப ஆட்டி படைக்கும் போது என்ன செய்யும்? இந்த மகள் மருமகள் எல்லாம் இந்த கிழவி எப்ப சாவானோ முதல்ல மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில வாயை தெரிஞ்சு சொல்லாரு. அந்த பாட்டி அம்மா ஒரு கிளி வளர்த்தாங்க. இந்த மகளும் மருமகளும் சொல்றதை பார்த்து இந்த கிளியும் சொல்ல ஆரம்பிச்சு. இந்த பாட்டியம்மா பார்த்த உடனே இந்த கிழவி எப்ப சாவானோ. இந்த பாட்டியம்மாவுக்கு ரொம்ப பார்த்தமா போச்சு. இவளுக்குதான் நம்ம சாவை எதிர்பார்க்க. நான் வளர்த்த கிளி கூட எதிர்பார்க்கிறேன். நேர பாஸ்டர்கிட்ட போனாங்க. பாஸ்டர் ஐயா, இவளுக்குதான் என் சாவை எதிர்பார்க்காங்க. இந்த நான் வளர்த்த கிளி எதையா செய்யும். அப்ப அவர் சொல்லிருக்காரு, ஏமா அது ஜெப சூழ்நிலையில வளர்ந்த கிளி. என் கிளியை கொண்டு போய் உன் கிளியோடு சேர்த்து வள. அப்ப சரியாயிடும். நல்லது யாக்குது. நேரம் அந்த கிளியை பாஸ்டர்ல இருந்து வாங்கி கொண்டாந்து நேரம் இந்த அம்மா கூண்டுகிட்ட இருக்கக்கூடிய அந்த கிளிகிட்ட கொண்டு விட. உடனே இந்த அம்மா கிளி சொல்லியிருக்கேன், இந்த கிழவி எப்ப சாவானும். உடனே பாஸ்டர் கிளி சொல்லியிருக்கேன், ஆமே. என்னையாக ஆக நாம் என்ன செய்ய வேண்டியது? இனிமையான சுபாவத்தை வளர்த்து. இனிமையான சுபாவத்தை வீசி இல்லை. பாவ உலகத்துல ரொம்ப கஷ்டம்தான். கரடு முரடான சூழ்நிலையில நீங்க வளரும் போது உங்களை அறியாமலே கரடு முரடு வரும். ஆனால் அந்த கரடு முரடான சூழ்நிலையில அறிந்து நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? இனிமையான சுபாவம். இனிமையான சுபாவங்கள் என்ன செய்யும்? கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்டினுக்கு கூட, புறஜாதி மனுஷனுக்கு கூட கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். இப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த காரியத்தை பார்த்து இப்ப அவங்க கலெக்டர் பெருமளவு ஒரு 8 வரைக்கும் வாசி முடிச்சிடுவோம். வாசிங்க பாப்போம். 5வது 5 வாசிங்க. இப்படி இருக்க ஜாதி நீங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வளருங்கள். வீட்டுல போய் என்ன செய்ய கொஞ்சம் அப்படியே மெடிடேட் பண்ணி எதுலையாவது குறை பெற்றிருந்தீங்கன்னா அதை அப்படி சரி பண்ணி பாருங்க. உங்க மனைவியோட சண்டை போட்டு சனியனை நாளிய செய்யணும் உங்க மனைவியை கூப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப போய் என்ன செய்யுங்க? அம்மா தெரியாம உடைய வச்சுட்டம்மா. இனிமே என் ஒய்ஃபை எப்படி கூப்பிடுன்னு தெரியுமா? சில நேரங்களில் அவன் முரட்டை முன்னாள் நான் எப்படி என் மனைவியை கூப்பிட மம்மின்னு தான் கூப்பிடுவேன். மம்மின்னு தான் கூப்பிடுவேன். இதை ஒரு என் மச்சின
குட்டி பிள்ளை யூகேஜி படிக்கிறாங்க. அந்த அங்கிள் பாருங்க அவங்க ஒய்ஃபை மம்மி கூப்பிடுறாங்க அப்படி ஆச்சரியப்பட்டு அப்ப உங்க வீட்டுல சமாதானத்தை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இவைகள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிலே வீணரும் கனியற்றவனா இருக்கீங்க, வீணனா இருக்கீங்கன்னு சொன்னா எங்க அப்பா பாணியில சொன்னா வெள்ளம் மேல இருக்கீங்க அப்படி சொல்றோம்னு வச்சுக்கணும். ஆண்டவர் மாத்தி கொண்டு வந்துற எங்க அப்பாவே பாராட்டுற அளவுக்கு வாழ்க்கை மாறிச்சு. வீணரா இருக்க மாட்டீங்க, கனியற்றவர்கள் இருக்க மாட்டீங்க. நீங்க எவ்வளவு உலகமோ உங்க கூட இருந்த அவரை அறிவுள்ளவர்களாக அணி உள்ளவர்களாக நீங்க மாறி கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இதுக பிடிச்சுக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாம் பரிசுத்தமாக வாழ முயற்சிக்கிறது. ஏனாதாலன்னு போயிடக்கூடாது. மறைமுகமாக அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை, வெளியே உள்ள பரப்பாக்கு சோதனைகள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோதனைகள் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சோதனையை மேற்கொள்ள வேண்டும். ஒரு நாள் என்ன பண்ண பார்த்து நான் வாக்கிங் போகும்போது இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வாக்கிங் போகும்போது கர்ச்சீப் எடுக்காம போயிட்டு அப்ப 4-5 ரயில்வே ஆபீசர்ஸ் எல்லாம் என் கூட ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் என் கூட வாக்கிங் வர்றேன். நான் ஒரு ஆபீசர்கிட்ட பார்த்து சொல்றேன் கட்சிக்கு மறந்து திடீர்னு ஒரு லேடி வந்து நான் கட்சிக்கு வச்சுட்டு தரோம் நரசுதலை கூட சோதனை உண்டு. புரிஞ்சுக்கங்க, நீங்க பரிசுத்தரை அறியவில்லை என்றால், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இல்லை என்றால், நீங்கள் இந்த பாவ உலகத்தில் சோதனையை விழுந்து போவீர்கள். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நீங்க ஜெபம் பண்ணிட்டே நடந்துருவீங்க. ஏன்னா பழக்க தோஷத்துல ஜெபம் பண்ணுவீங்க. மனம் திரும்புதல் வேணும். ஒரு சின்ன தப்பு வந்துருச்சா உடனே மனம் திரும்ப. உங்க மனைவியை திட்டினாலும் சரி, பிள்ளைங்களை திட்டினாலும், என் பிள்ளைகளை நான் திட்டும் போது கூட கோபத்தை திட்டினா சொல்லுவேன், சாமி இன்னைக்கு அப்பா அவன்கிட்ட போக மாட்டேன். அதே மாதிரி அவன் என்ன செய்வான், ஏதாவது ஏன்ட்ட மன்னிப்பிட்ட இந்த கார் வாங்கினப்போ வேற என்ன சர்ச்சுக்கு என்னவோ போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல சிக்னல் ரெட் லைட் போட்டாச்சு, விருட்டுன்னு போய்கிட்டு இருக்காங்க பாட்டு. ஏய் இல்லடா ரெட் லைட் போட்டீங்க, நீ பாட்டு போய் கஷ்டம் இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. புது கார் அப்பதான் வாங்கியிருக்கு. போனாங்க டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இவன் போனங்க 15-20 நிமிஷம் வரவே இல்லை. நான் தெரியல, அதனால காருக்குள்ளேயே இருக்கிறான். 15 நிமிஷம் கழிச்சு வர்றான். ஏய் ரெட் லைட்டை கிராஸ் பண்ணி வந்ததுனால தானே டிராபிக் போலீஸ் பிடிச்சாங்க. இல்லப்பா நம்பர் பிளேட் இல்லாதனால பிடிச்சாங்க அப்படின்னு. அப்படியா சரி. அப்புறம் நேரம் மெட்ராஸ்ல வேலைக்கு போயிட்டான். போய் அங்கிருந்து ஃபோன் பண்ணி சாரி நீ பண்ணி சொல்ல ரெட் லைட்டை கிராஸ் பண்ணி வந்தனால என்னை போலீஸ் எதுக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் வளர்க்கலைன்னா அந்த சின்ன சின்ன பாவமே அந்த பிள்ளைகளை கர்த்தரை விட்டு விலக்கி கொண்டு போய் பாவத்துல மாட்ட வைக்கும். அநேக தங்களுடைய பிள்ளைகளை இடத்த கொடுத்துட்டான். அண்ணன் நானும் ஒரு சர்ச்சுக்கு போறோம். அந்த சர்ச்சில் ஒரு நிகழ்ச்சி அண்ணன் 2015 நாங்க புதுசமா சர்ச்சில் அவன் 12th ஃபெயிலு பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல கொண்டு போய் 10th மார்க்கை வச்சு பாலிடெக்னிக்ல சேர்த்துட்டான். வாரம் வாரம் அங்கிருந்து திருச்சிக்கு வருவோம். அங்கிருந்து திருச்சிக்கு வரும். எல்லாத்தையும் என்ன சொன்னதுங்க,
என் பையன் +2 பாஸ் பண்ணிட்டான், அவன் மெட்ராஸ்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ல ஆள் அவுட் இல்லையா வரும்போது ஆக்சிடென்ட். அப்புறம் தான் உண்மையை சொல்றாங்க, ஐயோ என் பிள்ளைங்க நானே. அப்பதான் தெரியுது, அப்பதான் உண்மை தெரியுது, அவன் +2 ஃபெயில். எல்லாத்தையும் சொன்னது என்ன, +2 பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லி 10th மார்க் வச்சு பார்த்து. ஏன் அப்படி போய் சொல்லுங்க, ஏன் அதை உண்மையை சொல்லிட்டாங்க? பிள்ளைங்களுக்கு நீங்க எதை கத்துக் கொடுக்க போறீங்க? இது எங்க அப்பா மாதிரி ஒரு இந்து அப்பா போலவே நீங்க கிறிஸ்டினா பாதுகாக்க முடியாது. உங்க வாழ்க்கையின் சின்ன காரியத்தில கூட கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் 35 வயசுல போனேன். என் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே நான் பைபிளை படிக்க கற்றுக் கொடுத்து விசுவாசத்தை கொடுத்த உடனே 21 வயசுல அவன் அத்தனை 2 பேருக்கு, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட கணக்கே வராது. அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் ஆயிருப்போம். கணக்கே வராது. ஆனா இன்ஜினியரிங் முடிச்சு இன்னைக்கு 2 பேரும் உடனடியாக போயிட்டாங்க. இதே நேரத்தில் பாக்குறேன், எனக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் மாஸ்டர் எங்க ஸ்கூல்ல இருந்தவன் தான் பையனை கொண்டு போய் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு அவன் பைத்தியம் ஆயிட்டான். இன்ஜினியரிங் முடிக்க முடியல. ஆண்டவருடைய கிருபை. எனவே நம்ம என்ன செய்யணும், அவர் பிடிச்சுக்கோங்க. அவரை அறியும்படியான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை அனுபவித்தார். நீங்க உங்களை ஜெப நேரத்தில் ஆராய்ச்சி பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா, எங்கேயாவது பாவம் உள்ள நுழைதா பார்த்து உங்களை சரி பண்ணுங்க. ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துல உங்களை பாதுகாத்து உயர்த்துறத பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? உங்க எதிரி பார்த்து ஆச்சரியப்படுறோம். என்னுடைய எதிரிகள்லாம் என்ன பார்த்து ஆச்சரித்தாங்க, சாருக்கு அவருடைய பக்தி தான் அவரை காப்பாத்துச்சு. நான் வியாதியில தப்பிச்சு வந்த பிறகு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அப்படி சொன்னதா கேள்விப்பட்டேன், பக்தி தான் அவரை காப்பாத்துச்சு. ஏன்னா இதுவே வரமாட்டாங்க பப்ளிக்க சொன்னாங்க தானே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியும். டாக்டர்ஸே சொல்லுவாங்க, சார் சிஎம்சி டாக்டர் சொல்லுவாங்க, திருச்சி டாக்டர்ஸ் உங்களை கண்டா பயப்படுவாங்க சார். ஏன்னா என்னுடைய பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா இருக்க வேண்டிய அளவு குறைவா இருக்குமா, எப்படியா உயிரோடு இருக்க நீ அப்படின்னு கேட்கறல. அது ஆண்டவருடைய கிருபை. அதனால ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவரை அறியக்கூடிய வாய்ப்பு. இந்த அறிவை நாம் சரியாக அறிந்து மிக முக்கியமா இயேசுவை அறிய வேண்டிய அறிந்து அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கோம். ஜெபம்.